Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Aujourd'hui, இன்றைக்கு on va un peu voir l'importance de l'onction. அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். C'est vrai que beaucoup de fois on parle de l'onction. நிறைய முறை அபிஷேகத்தை குறித்து பேசுகிறோம். Beaucoup de gens reçoivent l'onction. நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Beaucoup de gens manifestent l'onction. நிறைய பேர் அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். Mais on manifeste pas l'onction à 100%. ஆனால் 100% நம்ம அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்துவதில்லை. Parce que ஏனென்று சொன்னால் les chrétiens கிறிஸ்தவர்கள் ne savent pas l'importance de l'onction. அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். Alors j'ai pris comme thème அப்ப இன்றைக்கு நான் எடுத்த தலைப்பு l'importance de l'onction ou le but du Saint-Esprit dans votre vie. அபிஷேகத்தின் முக்கியத்துவமும் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் நோக்கமும் உங்கள் வாழ்வில் என்று சொல்லுகிற தலைப்பிலே. Je répète encore une fois l'importance de l'onction ou le but du Saint-Esprit dans votre vie. அபிஷேகத்தின் முக்கியத்துவமும் பரிசுத்த ஆவியானவரின் நோக்கமும் நம்முடைய வாழ்வில் என்ற தலைப்பிலே Donc la பார்க்கிறோம். plupart du temps அப்ப अनेक வேளையிலே quand on parle une vie christianisme, கிறிஸ்தவ ஜீவம் என்று சொல்லி பேசும்போதெல்லாம் les gens pensent ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா il y a que des choses surnaturelles இதோ எக்ஸ்ட்ராஆர்டினரி காரியங்கள் மாத்திரம் தான் சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே et on marche நம்ம நடந்து போகிறது avec des puissances surnaturelles. எக்ஸ்ட்ராஆர்டினரி நேச்சுரலால நடந்து போகிறோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Moi je ne dis pas au contraire. நான் அதுக்கு எதிர்மாறியாக சொல்லவில்லை. La vie chrétienne கிறிஸ்தவ ஜீவியம் என்பது c'est une vie surnaturelle. அது எக்ஸ்ட்ராஆர்டினரியான வாழ்க்கை தான். Qui devait accomplir à 100% dans votre vie. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது 100% செயல்பட வேண்டும். Alors qu'est-ce que cela veut dire? அப்படின்னு சொன்னால என்ன? Un chrétien ஒரு கிறிஸ்தவன் devait savoir அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம் pourquoi l'onction. எதற்கு அபிஷேகம் என்று சொல்லி. Un chrétien devait ஒரு savoir கிறிஸ்தவனுக்கு தெரிய வேண்டிய காரியம் pourquoi l'arrivée du Saint-Esprit dans leur vie. எதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட வேண்டும் La என்று Bible சொல்லி. dit வேதம் சொல்லுகிறது la promesse du Père Céleste பிதாவினுடைய வாக்குத்தத்தம் sur l'onction du Saint-Esprit ஆவியானவருடைய a அபிஷேகத்தை été accomplie par la résurrection, par la rémission du péché de notre Seigneur Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்திலே நிறைவேறினது. Comment? எப்படி? Donc par sa mort, அவருடைய மரணத்தின் மூலமாக, par son enterrement, அவருடைய அடக்காரதனை par sa மூலமாக, résurrection அவருடைய உயிர்த்தெழுதலின் et மூலமாக, par son ascension. அவருடைய பரலோகம் ஏறி சென்றதன் Assis à மூலமாக, la droite du Père, அவர் பிதாவினுடைய வலது பரிசத்திலே et அமர்ந்து il a envoyé l'Esprit Saint அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி pour nous guider. நம்மை வழி நடத்த அனுப்பினார். Amen. ஆமென். ஆமென். Donc recevoir l'onction, அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, je n'ai rien fait pour recevoir. நான் ஒன்றும் செய்யவில்லை அதை பெற்றுக்கொள்வதற்கு. C'était la grâce du Seigneur Jésus-Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. Donc vous devez bien savoir que அப்ப உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டிய காரியம் beaucoup de choses spirituelles நிறைய ஆவிக்குரிய காரியம் sont venues en nous நம்மளுக்குள்ளாய் வந்தது. selon nos efforts. அது நம்மளுடைய எஃபோர்ட்னால தான், Donné par la grâce de notre Seigneur. பரிசுத்தாவினுடைய கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே. Maintenant un chrétien, une chrétienne இப்போது ஒரு கிறிஸ்தவங்க devait savoir garder cette don que Dieu vous donne. தேவன் கொடுத்த அந்த வரங்களை வைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். Donc acte 2:33 la Bible dit. அப்ப அப்போஸ்தலர் பணி 2:33 நமக்கு சொல்லுகிறது. Donc je lis le 32:33. C'est ce Jésus que Dieu a ressuscité. Nous en sommes tous témoins. இதான் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் சாட்சியா இருக்கிறோம். Élevé par la droite de Dieu, il a reçu du Père le Saint-Esprit qui avait été promis. Et il a répondu comme vous le voyez et l'entendez. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுதள்ளினார். Alléluia. அல்லேலூயா. Je répète encore une fois. நான் திருப்பியமா இது Nous சொல்லுகிறேன். sommes dans un thème. நம்ம இருக்கிற இந்த தலைப்பு L'importance de l'onction அபிஷேகத்தின் முக்கியத்துவம் ou le but du Saint-Esprit இல்லை dans votre பரிசுத்த vie. ஆவியானுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்விலே. Comme je vous ai expliqué, நான் உங்களுக்கு விளக்கி சொன்னது la போல Bible dit dans Acte 2:33. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்
பண்ணி La venue 2:33 du Saint-Esprit, c'est une promesse du Dieu le Père. பரிசுத்தாவினுடைய வருகை அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். C'est une promesse de Dieu. அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். Ce qui a été accompli par notre Seigneur Jésus-Christ. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறினது. Il a monté à la droite du Père. அவர் பிதாவினுடைய வலது பரிசத்திலே ஏறி Il est assis à la droite du Père. அவர் வலது பரிசத்திலே அமர்ந்து Il a reçu du Père le Saint-Esprit. அவர் பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்தாவியை Et il a பெற்று répandu sur nous. அவருக்கு நம்ம மேல் அவர் பொழிந்தருளினார். Et c'est que les gens ils sont en train de voir et d'entendre. Alléluia. ஜனங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான காரியமாட்டார். அபிஷேகம் Ce n'est pas une question d'entendre. அது கேட்கிற ஒரு காரியம் அல்ல. L'onction, அபிஷேகம் l'arrivée du Saint-Esprit, பரிசுத்தாவினுடைய அந்த ce வருகை n'est pas que une question d'entendre. அது கேட்கிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, C'est une question de voir aussi. அது பார்க்கிற காரியமா கூட. Il devait entendre la parole. வார்த்தையை கேட்க வேண்டும். Il devait voir la puissance. வல்லமையும் பார்க்க C'est வேண்டும். pour ça que Pierre dévoile. அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், L'Esprit est là à travers nous. பரிசுத்தாவியும் நமக்குள்ளா Vous இருக்கிறார். allez entendre par la parole qu'on parle. நம்ம பேசுகிற வார்த்தையினாலே அந்த Et தீர்க்கதரிசன vous மூலமா allez நீங்கள் voir par கேட்கிறோம். la puissance qui va se manifester par des miracles et des அந்த prodiges. வல்லமை அற்புத அடையாளத்தினாலே அவருடைய நீங்கள் காணலாம். அல்லேலூயா. Donc attention. அப்ப ஜாக்கிரதை. L'onction, ça devait refléter en deux façons, en deux aspects. அப்ப ரெண்டு வகையில ரெண்டு மாதிரியாக அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். Voilà une promesse qui était parfaitement accomplie par la volonté de l'Éternel. பிதாவினுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தம் இது. Et qui est très indispensable pour la vie chrétienne. நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அது. Dites l'onction. அபிஷேகம். Dites encore une fois l'onction. அபிஷேகம். Baptême du Saint-Esprit. பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம். Donc maintenant vous allez m'entendre. இப்போ உங்களுக்கு நீங்க அதை கேட்பீங்க. L'onction, அபிஷேகம் ce n'est pas அது une question de diplomate. அது டிப்ளமேட்டிக்கான ஒரு காரியம் அல்ல. L'onction, அபிஷேகம் ce n'est pas அது un diplôme d'État. அது எட்டா கொடுக்கிற ஒரு டிப்ளமம் அல்ல. Si tu penses comme quand Dieu est en train de passer un examen par ton jeûne, இது உன்னுடைய உபவாசத்தின் மூலமாக நீ எக்ஸாம் பாஸ் tu பண்றது vas போல dire அல்ல. que par ton jeûne tu peux tout accomplir. இதோ அந்த உபவாசத்தின் மூலமாக Ça என்ன veut dire que tu as நிறைவேற்றலாம் fait 40 நினைக்கிறாய். jours de jeûne, tu as eu le diplôme de l'onction. இதோ அந்த 40 நாள் உபவாசம் இருந்துட்டு நம்ம டிப்ளம் வாங்கிட்டோம் அபிஷேகம் என்று சொல்லி நினைக்கிறோம். Attention, l'onction ce n'est pas un diplôme. ஜாக்கிரதை, அபிஷேகம் என்பது J'en ai vu டிப்ளம் அல்ல. des gens qui attendaient des années qu'ils n'ont pas reçu l'onction. நிறைய பேர் அதிக வருஷம் காத்திருந்தோம் அபிஷேகத்தை Des பெறவில்லை. gens qui ont passé des années. நிறைய பேர் அநேக Ils வருஷங்களோட ont devenu à un certain âge, ils ne peuvent rien faire pour Dieu. இத தேவனுக்காய் ஒன்றும் செய்ய முடியாத நாட்கள் வந்தபோது Ils n'ont toujours pas eu l'onction, ils ont juste eu le touche du Saint-Esprit. அவங்க அப்ப கூட அபிஷேகத்தை பெறவில்லை, பரிசுத்தாவினுடைய தொடுதலை மாத்திரம் Il பெற்றார்கள். vient pour visiter. அப்ப அபிஷேகம் உங்களை வந்து நிரப்ப Ne போகுது. dis jamais dans ton cœur parce que toi tu sais faire le jeûne. இதோ அப்ப நீ நினைக்க கூடாது உனக்கு எல்லா உபவாசமும் செய்ய Si தெரியும் tu என்று sais சொல்லி. faire là-dedans, tu vas tomber dans l'orgueil. நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் நீ பெருமையில விழுந்து Pour விடுவாய். toi, l'onction, ça sera juste un diplôme. அப்ப உனக்கு என்ன நினைச்சுப்ப அபிஷேகம் Mais வெறும் ஒரு tu feras திட்டம் rien du tout நினைச்சுக்கோ. pour l'éternel. ஆனா தேவனுக்காய் ஒரு காரியமும் செய்ய Mais மாட்டோம். l'onction, ஆனால் அபிஷேகம் autrement dit, இன்னொரு மாதிரி சொன்னா c'est un soumission. அது நம்ம கீழ்ப்படுத்துவது. Nous, on ne soumet jamais à personne. நம்ம யாருக்கும் கீழ்ப்படிவது இல்லை. Nous, on ne soumet jamais à personne. யாருக்கும் நம்ம On a கீழ்ப்படிக்கிறவர்கள் அல்ல. toujours de l'orgueil dans notre corps pour dire que moi, j'écoute personne. இத நான் யாரையும் கேட்க மாட்டேன்னு சொல்கிற Moi, je பெருமை dis, நம்ம moi, இதயத்தில் je இருக்கும். sais vivre, je sais divorcer, je எனக்கு sais வாழ vivre தெரியும், seul, எனக்கு je டைவர்ஸ் sais பண்ண tout தெரியும், faire. தனியா நான் எல்லா காரியம் செய்ய தெரியும் என்று சொல்லி நினைக்கிற காரியம். Non soumission. அப்ப அது நம்ம Tu கீழ்ப்படிக்கிற ஒரு soumets காரியம் pas அல்ல. à une vérité. அப்ப நம்ம சத்தியத்துக்கு Tu கீழ்ப்படியவில்லை, soumets pas à une grâce. நம்ம கிருபைக்கும் Ça veut dire கீழ்ப்படியவில்லை. que tu étales ta vie tout seul. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம Tu தனியாவே détruis செஞ்சு ta vie tout seul. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம Tu தனியாவே ruines ta vie நிர்மூலமாக்கி tout seul. நம்முடைய வாழ்க்கையை தனியாவே Selon நம்ம ton நிர்மூலமாக்கி intelligence. நம்முடைய சொந்த அறிவினாலே அதை நம்ம C'est செய்து pour cela கொண்டிருக்கிறோம். que அதனால்தான் Jésus il était à l'extérieur de toi. இயேசு கிறிஸ்து உனக்கு Il வெளியாக enseignait, இருந்து c'est-à-dire la vérité et l'obéissance. அவர் சத்தியம் கீழ்ப்படுத்தல் என்ன என்று சொல்லப்படுது. இப்போது அவர் மேலே ஏறி Il சென்று envoie un esprit qu'on appelle en puissance du très haut. உன்னதத்தின்
பலத்தின் பலன் என்று சொல்லுகிற ஆவியானவரை உனக்கு அனுப்பி pour te mettre à l'obéissance. கீழ்ப்படிதலை உனக்கு கொடுக்கிறார். Tu peux toujours écouter l'obéissance, mais tu obéiras jamais. நீ கீழ்ப்படிதலை கேட்கலாம், ஆனால் உன்னால் கீழ்ப்படிய முடியாது. நான் ஏதாவது சொல்லும்போது நீங்க ஆமென்னு சொல்லலாம், ஆனால் இங்க இருந்து வெளியே போகும்போது நீ செய்கிற காரியத்தை தான் நீ செய்யலாம். ஆமென். இப்போது இயேசுவுக்கு நல்லா தெரியும் ஆமென்னு சொல்லலாம் கேட்டுட்டு, ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்கு. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. பரிசுத்தவர் உனக்கு அருகிலே இல்ல, பரிசுத்தவர் உனக்கு மேலேயும் இல்ல, பரிசுத்தவனுடைய வீட்டிலே இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்தவர் உனக்குள்ளா இருக்க வேண்டும். அப்ப அவர் என்ன செய்கிறார்? கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தையை நீ கேட்ட பிரகாரமாய் இப்போது கீழ்ப்படிதல் என்ன என்று சொல்லி உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லுவார். அதற்காகத்தான் அபிஷேகம் என்று சொல்லி சொல்லும்போது இதோ நான் கிராத ஆயிட்டேன் என்று சொல்லி நினைப்பதல்ல. moi j'ai fait l'expérience de 2 ans l'onction. இத 2 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அபிஷேகத்திலேன்னு சொல்வதல்ல. Dans ce cas-là, moi j'ai eu l'expérience de 20 ans. அப்ப அப்படினு சொன்னால் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவார். அப்ப உங்களுக்கு நல்லா புரிகிறதுன்னு சொன்னால் இது வருஷம் கிடையாது. கேள்வி எங்க இருக்குதுன்னு சொன்னால் முதல் வருஷத்துல அபிஷேகம் பெற்றாலும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறாயா என்பதே கேள்வி. அல்லேலூயா. இது உனக்கு கீழ்ப்படிய தெரியாமல் 20 வருஷம் நம்ம அபிஷேகம் பெற்றாலும் அப்ப நம்ம யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம், நம்ம யாருக்கும் கீழ்ப்படியவும் மாட்டோம். போய் பேசி பாருங்க. Comment tu peux faire obéir les autres? இது நம்மை கீழ்ப்படியலனா மத்தவங்களை எப்படி நம்ம கீழ்ப்படுத்த முடியும்? Attention, la parole est claire. அப்ப ஜாக்கிரதை, வசனம் நமக்கு தெளிவா இருக்கிறது. Vous allez comprendre quelque chose que ça veut dire l'onction. அப்ப அபிஷேகம் என்ன என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இத பரிசுத்தவனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி புரிய போகிறது. அபிஷேகத்தின் ஒரு பகுதியை நான் அறிந்திருக்கிறேன். Les dons spirituels. இது ஆவிக்குரிய வரங்கள். J'ai pu critiquer qu'on a parlé depuis 40 jours. இந்த 40 நாள் அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். Est-ce que vous êtes en train de manifester ou pas? Ça c'est une autre question. இன்னொரு கேள்வி, அதை நம்ம வெளிப்படுத்துகிறோமா இல்ல என்பது வேற கேள்வி. Je dirais à toi que cette onction que tu es en train de manifester, peut-être tes dons. இத நீ வெளிப்படுத்துகிற அந்த வரங்கள் c'est une 50%, il y a pas une 50%. ஒரு 50% இருக்கலாம், ஆனா 50% முழுசுமா இன்னொரு 50% parce que tu parles en langue. நீ அந்நிய பாஷையில பேசுகிறதுனால அல்ல. Tu as une parfaite onction en toi. உனக்குள்ள பெர்ஃபெக்ட்டான ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்பதல்ல. இது உன்னுடைய பரிசுத்தம் பரிபூரணத்திலே வர வேண்டும். உன்னுடைய பரிசுத்தம் பரிபூரணத்திலே வர வேண்டும். கீழ்ப்படிதலும் 100% வர வேண்டும். அதே போல தான் கீழ்ப்படிதலும் முழுமை பெற வேண்டும், அபிஷேகமும் முழுமை பெற வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? La faiblesse il est où? அவங்களுடைய பலவீனம் எங்கே இருக்கிறது? Il prend la Bible, il dit que je sais tout. வேதத்தை எடுத்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Dès qu'ils ont expérimenté l'onction, ils disent que moi je connais tout de l'onction. இந்த அபிஷேகத்தை பெற்ற மாத்திரத்துல அபிஷேகம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Vous dites que moi je suis un enfant de Dieu. இது சபையில இருந்தா போதும், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Écoutez-moi. சொல்லுவதை நன்றாக கேளுங்க. இது டாக்டராக படிக்கிறவர்கள் அவங்களுடைய ஸ்டார் போய் அவங்க செய்யும்போது அவங்க பள்ளிக்கூடத்துல எக்ஸாமுக்கு அவங்க போகும்போது அவங்க ஏற்கனவே ஒரு வெள்ளை கோட் கொடுத்துருவாங்க. அவங்க இடத்துல தெர்மோமீட்டர் கொடுத்துருவாங்க. இத எல்லா டாக்டருக்குரிய அந்த மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க இன்னும் டாக்டர் ஆகவில்லை. என்ன பார்க்கிறீர்கள்? Est-ce que vous comprenez? சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Au moins 5 ans de l'examen. 5 வருஷமாவது நீங்க அந்த படிப்பை முடிக்க வேண்டும். On va te dire est-ce que tu as franchi l'obstacle ou pas? அதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றியா இல்லையா. Comment est-ce possible que dès que vous vivez pendant 30 ans, 40 ans dans ce monde, dans les péchés, dans les perverses, dès que tu viens, tu prends la Bible, tu dis que tu es 100% saint. இதோ 30-40 வருஷம் பாவத்திலே வாழ்ந்துட்டு ஒரே நாள் அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம 100% பெர்ஃபெக்ட் ஆவிட்டோம் என்று சொல்லி எப்படி சொல்லுது? அப்ப நம்ம போய் சொல்லி கொண்டிருக்கோம். அப்ப எங்கே பிரச்சனை இருக்கிறது? அப்ப எங்கே இத நான் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்.
நீ 100% பர்ஃபெக்ட் Ta vie, il aurait dû changer, ça fait, à ton 12 ans, à ton 13 ans, tu aurais dû prendre le baptême déjà. ஞானஸ்நானம் எடுத்த Tu sais மாத்திரத்தில் même நம்ம pas வாழ்க்கை au மாறிக்க baptême, வேண்டும். tu sais que tu es enfant de Dieu, toi. ஞானஸ்நானத்துக்கே நம்ம கீழ்ப்படியவில்லை, எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்ல முடியும்? Je connais tout, tu connais quoi? Tu connais எனக்கு tout. எல்லாம் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறோம். C'est pour ça que la Bible dit. அதனால தான் வேதம் Maintenant, சொல்லுகிறது, ils disent que je connais tout. யார் ஒருத்தங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோமோ Ils n'ont pas appris comme il fallait les choses qu'ils devaient apprendre. அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமா இன்னும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. Donc il faut être clair là-dedans. அப்ப அதுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். À chaque chose, ஒவ்வொரு காரியமும் quand vous prenez votre Bible, நம்ம வேதத்தை எடுக்கும்போது essayez d'apprendre les choses spirituelles. ஆவிக்குரிய காரியங்களை நாம் Essayez கற்றுக்கொள்ள வேண்டும். d'entendre ton onction, qu'est-ce qu'il dit. அபிஷேகம் என்ன Essayez சொல்லுகிறது என்று d'entendre கேட்கணும். l'Esprit de Dieu, comment il te guide. பரிசுத்தவனை எப்படி நீ வழி நடத்துகிறாரோ நீ அதை பார்க்கவில்லை C'est beau d'avoir cette expérience d'onction. அபிஷேகத்தின் அந்த அனுபவம் C'est beau நல்லதுதான். d'avoir 36 Bibles chez toi. 36 வேதம் வீட்டுல வைத்திருப்பது Tu ne நல்லதுதான். passeras jamais, tu en franchiras l'étape. ஆனால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கவே முடியாது. Et vous ne satisfaites pas avec les comptes de Bible que vous avez chez vous. நீங்க வீட்டுல வைத்திருக்கிற எண்ணிக்கை பைபிள் எண்ணிக்கையில சந்தோஷப்பட்டுடாதீங்க. J'ai lu déjà deux Bibles, c'est le troisième Bible. Et bien alors? இதோ 2 பைபிள் படிச்சுட்டு இது 3வது பைபிள்னு சொல்லாதீர்கள். Et alors, est-ce que tu as compris quelque chose? அப்ப உனக்கு ஏதாவது ஒரு காரியம் Est-ce que tu புரிகிறதா? m'obéis à quelque chose? நீ எதற்காவது கீழ்ப்படிக்கிறாயா? Ah non, je suis toujours moi. இதோ நான் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? À quoi que tu es en train de lire 36 Bibles là? அப்ப 36 வேதம் நம்ம படிச்சும் ஒரு Si tu n'arrives pas à பிரயோஜனம் இருக்காது. changer, நம்ம மாற முடியவில்லை என்று சொன்னால் la première Bible, முதல் வேதம் déjà l'Esprit de Dieu il a parlé, et madame, change-toi de là. பரிசுத்தவர் சொன்னார் நீ மாறு Si என்று tu சொல்லி n'arrives pas à changer, arrête d'acheter une deuxième Bible. அதுக்கே மாற முடியலன்னா 2வது பைபிள் வாங்குறத நம்ம நிறுத்தணும். Quoi? Tu es en train de faire des expositions? அப்ப நம்ம பைபிள் வாங்கி நம்ம எக்ஸ்போசிஷன் Donc il faut faire très attention. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Ce n'est pas de ce que tu lis, tu devais faire très attention de ce que tu écoutes. நீ கேட்கிற காரியங்களிலே நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Donc il faut faire très attention. அப்ப ஜாக்கிரதை Donc l'onction, c'est அபிஷேகம் une question de soumission. அது நம்மை அடிமைப்படுத்துகிறதுல Tu devais இருக்கிறது. soumettre à l'Esprit Saint pour qu'il te conduise jusqu'à la vie éternelle. பரிசுத்தவருக்கு நம்மை கீழ்ப்படுத்தி அவர் நம்மை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் நம்மை தாழ்த்த Mais வேண்டும். les chrétiens connaissent qu'une partie de bénéfice de l'onction. ஆனா கிறிஸ்தவர்கள் ஒரு சின்ன பகுதி அதனுடைய நன்மை அபிஷேகத்தின் நன்மைக்கு ஒரு பகுதியை மாத்திரம் C'est அறிந்திருக்கிறாங்க. quoi? அது என்ன? Tomber et parler en langue. இத கீழே விழுத்து இல்ல அந்நிய பாஷை Je ne பேசுகிறது. suis pas contre la langue. நான் அந்நிய பாஷைக்கு விரோதி அல்ல. Je veux que mes églises, tout le monde parle en langue du என்னுடைய சபை grand பிள்ளைகள் au petit. என்னுடைய சபை பிள்ளைகள் சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்நிய பாஷை Moi, பேசுகிறதே நான் j'aime விரும்புகிறேன். bien que l'Esprit de Dieu se manifeste par vos actions. உங்களுடைய செயல்கள் மூலமாய் பரிசுத்தவர் Mais il ne faut வெளிப்பட pas வேண்டும். abandonner les autres choses que tu devais faire pour toi-même, c'est ça la question. ஆனால் நீ செய்ய வேண்டிய மற்ற காரியங்களை நீ விட்டுவிடக் கூடாது. Alors attention, அப்ப ஜாக்கிரதை. l'importance de l'onction, அபிஷேகத்தினுடைய ce முக்கியத்துவம் n'est pas seulement que tu manifestes ton onction, அந்த அபிஷேகத்தை நீ வெளிப்படுத்துவது tu மாத்திரமல்ல, devais être un témoin de Jésus aussi par tes comportements. உன்னுடைய கொப்பங்களுடைய செயல்கள் மூலமாய் நீ Tu இயேசுவுக்கு devais சாட்சியாக இருக்க démontrer வேண்டும். ton comportement par ton onction que உன்னுடைய அபிஷேகத்தை ma caractère உன்னுடைய change. செயல்களின் மூலமாய் நீ வெளிப்படுத்த Ce வேண்டும். n'est pas un caractère qui fait mal et bien. Hein? இது சும்மா போயின்னு வருகிற கேரக்டர் இருக்கக்கூடாது. Est-ce que vous comprenez ce que je suis en train de dire? சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Ah, je suis un chrétien. Hein? நான் ஒரு கிறிஸ்தவன். Je ne vole pas avec mes frères et sœurs. Hein? நான் என்னோட சகோதரி Mais par சகோதரி contre, திருட je vole à மாட்டேன். l'extérieur. ஆனா வெளியில திருடுவேன். Tu as de l'onction, toi? அப்போ உனக்கு அபிஷேகம் இருக்கிறதா? அதன் பேர் அபிஷேகம் என்று சொல்லி சொல்லுகிறாயா? Est-ce que combien de personnes disent Amen là qu'on ne எத்தனை பேர் parle? ஆமென்னு சொல்றீங்க? Tu நான் dis சொல்ல que tu es போறேன். un chrétien, tu as de l'onction. இத நீ Ah, கிறிஸ்தவன் moi, je ne vole pas avec mes frères et sœurs. Hein? நான் சகோதரி Mais quand je vais à l'extérieur, je vole. ஆனா வெளியே போகும்போது நான் திருடுவேன் Par contre, சொன்னேனா? celui-là. அப்போ உனக்குள்ள எந்த ஆவி இருக்கிறது? Hein? Ah, moi, je ne mets pas en colère avec mes frères et sœurs. இதை Moi, je suis en colère, je mets en colère. நான் கோபப்பட Et elle மாட்டேன். dit, pardon. ஆனா வெளியில Vous avez bien compris, en gros? அப்ப என்ன ஆவியில நாம் இருக்கிறோம்? Et réfléchissez un peu sur ce que je parle là. Tu comprends pas ce que tu dis là. இத நீ புரியவில்லை, நீ Cela veut dire quoi? அப்படின்னு சொன்னால் என்ன? L'onction vient pour te changer. அபிஷேகம் Mais வருகிறது toi, tu veux juste l'utiliser pour montrer qu'on fait de publicité. அது சும்மா publicity Mais pour ton changer, tu ne veux pas. ஆனா நம்மை மாற்றிக்கொள்வதற்கு Pour te நம்ம அதை détruire, tu ne veux பயன்படுத்தணும். pas. இத நம்ம Pour te façonner, tu ne laisses pas. நம்மை உருவாக்க அதை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். Comment l'esprit peut travailler en toi? எப்படி பரிசுத்தாவினர் உனக்குள்ளாய் கிரியை Ah, செய்வார்? je parle toujours en langue. Hein? இத நான் எப்போதும் அந்நிய Je பாஷை t'ai dit, பேசுகிறேன். quand l'esprit sort, il n'arrache pas le cadeau qu'il t'a donné. இத பரிசுத்தாவினர் உன்னை விட்டு வெளியே போகும்போது அவர் கொடுத்த கிஃப்டை உன்னிடத்துல இருந்து எடுக்க Ton மாட்டார். esprit பரிசுத்தாவினர் வெளியே Il n'arrache போகும்போது jamais les dons qu'il t'a donnés. Il அவர் les கொடுத்த sort. வரங்களை ஒரு Même பக்கம் avec எடுத்துக்கொண்டு Lucifer, il எடுக்க n'a pas மாட்டார். arraché ce qu'il a donné. அதை Amen. கொடுப்பார்.
பிசாசுகளிடத்திலே கூட அவர் புடுங்கவில்லை. Dieu est tellement bon. தேவன் அவர் நல்லவர். Mais comment tu devais savoir que tu es en train de croître dans la vie spirituelle? ஆனால் எப்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து L'onction கொண்டிருக்கிறாய்? devait travailler dans ton comportement. அபிஷேகம் உன்னுடைய அந்த செயல்களிலே L'onction devait travailler dans ta caractère. உன்னுடைய கேரக்டர்லே அது வெளிப்பட வேண்டும். Tu devais te transformer comme Jésus-Christ. அபிஷேகம் உன்னை மாற்ற வேண்டும். Et pas donner juste pour dire dans le nom de Jésus, dans le nom de Jésus. சும்மா இயேசுவின் நாமத்திலே என்று மாத்திரம் நீ Tu devais savoir s'humilier சொல்ல. d'abord. நீ முதல்ல உன்னை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். Voilà la parole, qu'est-ce qu'il dit? இதோ வேத வசனம் நமக்கு என்ன Attention சொல்கிறது? à l'onction. ஜாக்கிரதை அபிஷேகம். Attention à l'arrivée du Saint-Esprit. ஜாக்கிரதை பரிசுத்தாவினுடைய வருகை. Il n'est pas venu pour prendre une partie de ta vie. உன்னுடைய ஒரு பகுதியினுடைய வாழ்க்கையை மாத்திரம் அவர் எடுக்க Il n'est வரவில்லை. pas venu juste pour prendre le contrôle de ta bouche. இதோ உன்னுடைய வாயை கண்ட்ரோல் Il n'est பண்ண pas அவர் venu வரவில்லை. juste pour prendre le contrôle de tes habits. இதோ உன்னுடைய அபியில மாத்திரம் அவர் கண்ட்ரோல் பண்ண வரவில்லை. Il est venu அவர் வந்தது pour prendre le contrôle. அவர் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உன்னுடைய சரீரம் முற்றிலும் உன்னுடைய ஆவியை முற்றிலும் உன்னுடைய ஆத்மாவை முற்றிலும் கண்ட்ரோல் பண்ண அவர் வந்தார். Donc, dites avec moi, il nous contrôle. அப்போ ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிறது 100%. Écoutez-moi bien et mettez-vous bien dans votre tête ton pasteur prophétise. இதோ உன்னுடைய பாஸ்டர் தீர்க்கதரிசனம் உரைக்கிற காரியங்களை கேளுங்க. உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே Vous avez accompli 99% d'onction. இதோ 99% நீங்க நிறைவேற்றீங்க உங்களுடைய அபிஷேகத்தை. Satan, il rentrera par 1% விட்டுட்டா கூட பிசாசு உங்களை அலைக்கழிக்கும். ஆமென். Dès qu'on dit prophétie, vous attendez de la bénédiction. Moi, je parle pas de la bénédiction. தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நீங்கள் வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதம் மாத்திரம். Est-ce que j'ai changé ma vie ou pas? முதல்ல உங்களுடைய இருதயத்திலே கேட்டு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டனா இல்லையா என்று Et சொல்லி. encore, அதன் பிறகு quand l'Esprit de Dieu te change, பரிசுத்தாவியானவர் உன்னை மாற்றும் c'est போது pas toi qui vas dire que j'ai changé, j'ai changé, j'ai changé. இதோ நான் மாறிட்டேன் நீ சொல்ல Ton மாட்டேன். église et ton entour, ils vont dire que toi, tu as உன்னுடைய changé. சபையாரும் உன்னுடைய சபையும் சொல்லும் நீ மாறிவிட்டாய் என்று சொல்லி. Ouais. Peut-être la sœur qui est venue depuis 3 semaines, elle m'a pas bien compris. இதோ 3 வாரமாய் வந்த ஒரு சகோதரிக்கு புரியவில்லை. Je regarde l'action, moi je regarde pas l'action, je regarde le cœur. நான் அவங்க செயலை நான் பார்க்க நினைப்பாங்க, ஆனா நான் இருதயத்தை பார்க்கிறேன். எனக்கு வேண்டாம் நான் சொல்லும்போது Moi je regarde juste l'action. நான் செயலை மாத்திரம் பார்க்கிறேன் நினைக்கிறார்கள். Dès qu'elle regarde, elle dit je suis pas compliqué, hein, je vous dis je suis pas compliqué. இதோ நான் ஒன்னும் காம்ப்ளிகே கிடையாதுன்னு சொல்றாங்க. Je lui dis c'est pas toi qui devais dire ça, c'est moi qui devais dire ça. இதோ நீ இல்ல நான் தான் அதை சொல்ல வேண்டும், நீ காம்ப்ளிகே இல்ல சொல்லி. இப்போ உங்களுக்கு நிறைய காரியம் புரியும் நான் ஏன் அதை சொன்னேன். Je veux pas une abstraction là. நான் எனக்கு வெறும் செயல் மாத்திரமல்ல, Je veux un changement radical, ça va être éternel là. இதோ நீ மாற்றிக்கொள்ளுகிற அந்த காரியம் நித்தியமா இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். L'onction tu peux le faire. அது அபிஷேகத்தினால் உன்னால் செய்ய முடியும். C'est par l'onction que ça peut marcher. அது அபிஷேகத்தினால் தான் அது நடக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, l'Esprit de Dieu quand il va venir, பரிசுத்தாவியானவர் வரும்போது il va prendre contrôle à 100%. உன்னை 100% 100% அவர் Cela கண்ட்ரோல் veut dire qu'il பண்ணுவார். peut même donner des dons. அப்ப அவர் வரங்களை கொடுப்பார். Des dons spirituels selon 1 Corinthiens 12 là. இத 1 கொரிந்தியர் 12 பிரகாரம் வரங்களை கொடுப்பார். Les dons de langue, அந்நிய பாஷை les dons பேசுகிறவரோ, d'interprétation, இத அந்த பாஷை les dons de விளக்குகிறவரோ, parler, de prophétiser, இத தீர்க்கதரிசனம் உரைக்கிறவரோ, இத விசுவாசிக்கிறவரோ, அற்புத அடையாளம் செய்கிறவரோ, இத விடுதலை ஆக்குகிறவரோ. ஆனா பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், நான் அதெல்லாம் உனக்கு கொண்டு வந்ததின் மூலம் நீ என்ன செய்ய போகிறாய் எனக்காக. இத நான் உமக்காக ஒன்றும் செய்யவில்லை ஆண்டவரே. நல்லவங்க சொல்லி ஆனா நான் மாற மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னார். Si j'ai manufacturé une arme, si j'ai manufacturé, j'ai construit une arme, இத நான் ஒரு ஆர்ம நான் செஞ்சேன் என்று சொன்னால், ஒரு கருவி si je te donne dans ta main, உன்னுடைய கரத்திலே அதை கொடுப்பேன் என்று சொன்னால், je devais être avec toi pour apprendre comment tu veux les manipuler. நான் உன்னோட இருந்து அதை எப்படி நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அது காமென்னு சொல்றீங்க? Est-ce que tu comprends? உனக்கு புரிகிறதா நான் சொல்லுகிற காரியம்?
Les dons du Saint-Esprit. வரங்கள் பரிசுத்தாவினுடைய வரம். Quand il te donne en toi. அவர் உனக்குள்ள அதை கொடுக்கும்போது. Donc l'auteur du don de Saint-Esprit il n'est pas en toi. பரிசுத்தாவின் உனக்குள்ள இல்லை என்று சொன்னார். Conforme à un arbre très dangereux. அந்த வரங்கள் ரொம்ப டேஞ்சராய் மாறிவிடும் உனக்குள்ளாக. Dès que tu fais petit miracle à 2 balles, tu vas être dans l'orgueil. அற்புதம் நடந்துட்டா உன்னுடைய கருத்தினால நீ பெருமையிலே போய் விடுவாய். Tu vas marcher sur le plafond. இத நம்ம பிளாஃபோன்ல நடக்க ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி. இதை நம்ம இருக்கிறது போலவே எடுத்துக்கொண்டு பல வருஷமாய் தேவன் அற்புதம் செய்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பாய். ஜாக்கிரதை. இந்த வரங்களின் அந்த தலைவர் உனக்குள்ளாய் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அவர் உன்னை 100% கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அப்பதான் அற்புத அடையாளங்களை செய்யும்போது அது ஜனங்களுக்கு கனிகளை கொடுக்கும் மாத்திரமல்ல உங்களுக்குள்ளே அது கனிகளை கொடுக்கும். அப்ப அதை நல்லா நான் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை உன்னை அவர் டேஞ்சருக்குள்ள போடுவதற்காக வருவதில்லை. L'Esprit de Dieu, il vient pas avec les dons pour te mettre en danger. வரங்களை கொண்டு உன்னை பெருமையிலே தள்ளுவதற்கு அவர் வரமாட்டார். Avec ces dons qui manifestent à travers toi. அப்ப உனக்குள்ள கிரியை செய்கிற அந்த வரங்கள். அப்ப தேவனுக்கு முன்பா இந்த வரங்கள் மூலமா உன்னை நீ தாழ்த்த கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். Tu devais toujours dire c'est pas moi, c'est toi, Seigneur. இது நான் அல்ல ஆண்டவரே நீரே என்று சொல்லி சொல்ல வேண்டும். Tout cela est très important pour une vie chrétienne. அது கிறிஸ்தவ ஜீவிதத்தில் அது பரிசுத்தாவினுடைய வரங்கள். Mais ce n'est qu'une partie des œuvres du Saint-Esprit. அது பரிசுத்தாவினுடைய வரங்களே ஒரு சின்ன பகுதி தான். Donc c'est quoi le but du Saint-Esprit alors? அப்ப பரிசுத்தாவினுடைய நோக்கம் என்ன? C'est quoi l'importance de l'onction? அந்த அபிஷேகத்தினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன? Qu'est-ce qui nous manque pour que je puisse avancer à la perfection? பரிசுத்தமுடைய என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். Donc regardez dans 2 Pierre. அப்ப 2 பேதுருவில quand je vais expliquer l'importance de l'onction, இது அந்த அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை நான் விளக்க போறேன். Je vais expliquer certains versets qui suivent. இது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் விளக்கி காட்டுவது முக்கியமா இருக்கிறது. pour que je puisse vous expliquer. அப்ப அந்த 2 வசனங்களை நான் சொல்றேன். இது அந்த காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் Sachant tout d'abord vous-même qu'aucune prophétie de l'Écriture ne peut être un objet d'interprétation particulière. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. Écoutez-moi bien. நான் சொல்லுவதை நன்றாய் கேளுங்கள். L'Écriture. இது இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள். Écoutez-moi bien, prophétie de l'Écriture. இது இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம். Les gens vont prophétiser la parole de Dieu. இது தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்லும்போது. Quand ils vont parler de la prophétie. இது தீர்க்க தரிசனத்தை பேசும்போது. Ça ne sera jamais un objet d'interprétation particulière. அது தங்களுடைய சுய பிரயோஜனத்திற்காக இருக்காது. Alors maintenant tu devais comprendre ce que ça veut dire la prophétie, hein. அப்ப தீர்க்க தரிசனம்னா என்னன்னு இப்போ உனக்கு நல்லா புரியும். சபையிலே நிறைய காரியங்கள். இதை இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் உனக்கு ஒரு டிப்ளோமா கொடுப்பாரு. ஆண்டவர் இந்த மிஸ்ஸுக்கு ஒரு டிப்ளோமா கொடுப்பாரு. ஆண்டவர் இந்த மகளுக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். Donc ces prophéties sont particulières. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு பர்టిక్యులரான காரியம். அது உண்மையான தீர்க்க தரிசனம் அல்ல. நான் பேசுகிற காரியத்தை நன்றாய் கேளுங்கள். ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரம் தீர்க்கதரிசனம் உரைப்பதல்ல. சபை முழுவதுக்குமா எல்லாருடைய நன்மைக்காகவும் ஒரு தீர்க்கதரிசனம் உரைப்பார். Ah, Dieu, il va donner une grande voiture de 30 places pour tout le monde. இது 30 பிளாஸ் இருக்கிற ஒரு பெரிய வாத்தியர் சபை கொடுப்பார். Ah oui, j'ai dit une voiture, hein, maintenant ils vont construire une voiture à 30 places. இது 30 வாத்தியர் 30 பிளாஸ் வச்ச வாத்தியர் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்வதல்ல. Va t'amener devant. அவர் முன்னாடி உன்னை கூட்டி வந்து tu feras le ministère de Dieu dans le nom de Jésus-Christ. அவர் சொல்லுவார் நீ இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஊழியம் செய்வாய் என்று சொல்லி. Pour ton église. அது உன்னுடைய சபை பிரயோஜனத்துக்காக. Il te donne c'est pour toi ou pour les gens pour amener les gens dans le royaume de Dieu. அவர் ஊழியம் கொடுப்பது உனக்காக இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வருவதற்காக.
certains versets qu'on vous lisez, vous devez arrêter, vous devez méditer. அப்ப சில வசனங்களை வாசிக்கும் போது ஏன் அதை நான் சொல்லுகிறேன்? Celui qui prophétise, யார் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களோ, cela veut dire celui qui parle de songes, celui qui parle de rêves, celui qui parle de ce qui vous êtes en train d'interpréter, parce que Dieu dit. இத கனவுகளை விலக்கி சொல்லுகிறவர்கள், தரிசனங்களை விலக்கி சொல்லுகிற காரியங்கள் அது தேவ வசனத்துக்கு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் அப்ப அது தீர்க்க தரிசனம் வரமல்ல, ஜாக்கிரதை, அதை விட்டுவிட வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? இத தீர்க்க தரிசனம் நான் சொல்லலாம். ஆனா யார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அது தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து போகிறதா, conforme à la parole de Dieu. அது தேவனுடைய வசனத்துக்கு ஒத்ததா இல்ல என்று சொன்னார், அது தீர்க்க தரிசனம் அல்ல. Maintenant, இப்பொழுது le prophète, ஒரு தீர்க்கதரிசி, ce n'est pas celui qui raconte le prophétie, hein. இது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம் அல்ல. Le prophète, அந்த தீர்க்கதரிசி le prophète c'est un feu de Dieu. அவன் தேவனுடைய அக்கினியா இருக்கிறான், le canal de l'Éternel. அவன் தேவனுக்கு வாய்க்காலா இருக்கிறான். Dieu quand il rigole, lui il devait rigoler aussi. இந்த தேவன் சிரித்தால் அவன் சிரிக்க வேண்டும், தேவன் தேவன் கோபப்பட்டால் அவனும் கோபப்பட வேண்டும், தேவன் துக்கப்பட்டால் அவனும் துக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சென்டிமெண்டை ஊற்றுகிற தீர்க்கதரிசி. Alléluia. Comprenez bien entre dire une prophétie et parler de la prophète. இதோ தீர்க்கதரிசிக்கும் வித்தியாசம் உண்டு. C'est la prophétie qu'on appelle la parole vivante. இதோ உயிருள்ள வசனத்தை பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. Prophétie c'est autre chose que des rêves. தீர்க்கதரிசி வெறும் கனவுகளை சொல்லுகிறவன் அல்ல. Beaucoup de chrétiens rêvent beaucoup. நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய கனவு காணுகிறாங்க. இத நான் தூங்க போறேன், எனக்கு கனவு வரும் சொல்லி. அப்ப நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிற, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. முதல்ல நிறுத்திடும், நல்ல நல்ல அமைதியா தூங்கு, சொல்லுகிறதை நல்லா கேளுங்க. நீங்க கனவு என்று சொல்லுகிற காரியங்கள் மூன்று வகையில வரும். பரிசுத்தர் கனவுகளை கொடுப்பார், அது தரிசனம். பிசாசம் தரிசனத்தை இது சரீரத்தின் மூலமாக பத்திக்கு மூலமாக. அப்ப யார் அந்த கனவை கொடுக்கிறார் பார்க்க வேண்டும். இத நீ பத்திகா தூங்கும் போது நிறைய பெற்று அதெல்லாம் கனவு. நீங்க பிசிக்கலா பத்திகா இருக்கும் போது இது அப்படி எப்படி சுய அறிவு உண்டு, அது கனவுகள் வரும். அப்ப பீக் எடுத்து இதுனா என்ன இதுனா என்ன என்று சொல்லி கேட்டுன்னு இருக்காதீங்க, நம்ம பைத்தியம் ஆயிடுவோம். Vous allez devenir fou. நம்ம பைத்தியமாயிடுவோம், ஜாக்கிரதை. Attention, l'esprit de Dieu ce n'est pas un esprit de confusion. ஜாக்கிரதை, பரிசுத்தர் குழப்பத்தின் ஆவியானவர் அல்ல, அவர் குழப்பத்தின் ஆவியானவர் அல்ல. ஜாக்கிரதை. Maintenant la parole qu'est-ce qu'il dit? இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? Sachant tout d'abord, முதலிலே நீங்களே celui qui est dans l'église. சபையில இருக்கிற காரியத்தை யார் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், யார் தரிசனத்தை சொல்லுகிறார்கள். Attention mesdames et messieurs, ஜாக்கிரதை மிஸ்ஸுகளா. La prophétie de l'écriture ne peut être un objet d'interprétation particulière. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு மாத்திரம் தீர்க்கதரிசனம் உரைப்பது அல்ல. Mais maintenant 2 Pierre 1:21 dit, இப்போது 2 பேதுரு 1:20 ce n'est pas par une volonté d'homme d'une prophétie a jamais été apportée. இது தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலே மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, அவனுடைய சித்தத்தினாலே அல்ல, பரிசுத்தருடைய சித்தத்தினாலே வருகிறது. அல்லேலூயா. Une personne qui sort de rancune en eux. இது யார் அவங்களுக்குள்ள Une personne qui sort de l'orgueil en eux. யார் அவங்களுக்குள்ள பெருமை Une personne qui sort de l'amertume en eux. யார் அவங்களுக்குள்ள Une கசப்பு personne qui இருக்கிறார்கள். pardonne jamais les gens. இத ஜனங்களை மன்னிக்காதவர்கள் யார்? Il ne prophétira jamais par cette bouche. அந்த வாயின் மூலமா தேவன் ஒரு நாளும் தீர்க்கதரிசனம் உரைக்க மாட்டார். Arrêtez de me raconter quoi de moi, je suis pas sentimental, je parle ce qui est dans la இது parole. சென்டிமென்ட் பேச விரும்பவில்லை, வேத வசனம் பேசுகிறேன். யார் jamais parce que tu vas prophétiser. யார் கோபத்தை இதயத்தை வச்சுக்கிறாங்களோ அவங்க மூலமா தீர்க்கதரிசனம் உரைக்க மாட்டார். அல்லேலூயா. முதல்ல உங்களுடைய வார்த்தையை மாத்திக்கொள். Tous ces dons que Dieu te donne, இது தேவன் கொடுக்கிற எல்லா வரமும். t'humilier d'abord. இது முதல்ல நீ உன்னை தாழ்த்திக் கொள்வதற்காக. உன்னை தாழ்த்த தேவையில்லை என்று சொன்னால் spirituel, ça deviendra une clef pour toi. இது அந்த
ஆவியின் வரங்கள் உனக்கு பட்டயமாய் மாறிவிடும், ஜாக்கிரதை. Donc l'onction importante c'est quoi? அப்ப முக்கியமான அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? C'est de faire attention de ma vie d'abord. முதல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். L'onction ce n'est pas compliqué, l'esprit de Dieu quand il vient il donne l'onction. இதா பரிசுத்தம் வரும்போது அபிஷேகத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், அதுல எந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. Qui vous fait des choses. Alléluia. கிருபை தான் காரியங்களை செய்கிறது. La façon que tu l'utilises c'est ça qui est très important parce que tu vas être détruit toi-même. இப்போ நீ அதை பயன்படுத்துகிற விதம் தான் மிக முக்கியமானது. ஏன்னா உன்னை நீ அழித்துக் கொள்வாய் ஒருவேளை. Voilà Pierre comment il est en train d'interpréter. இத பேதுரு அதை எப்படி விளக்கி Il dit சொல்றார்? ce n'est pas par une volonté d'homme qu'une prophétie a jamais été apportée. இத அந்த தீர்க்கதரிசனம் ஒரு காலத்துல மனுஷனுடைய சித்தத்தினாலே Ne உண்டாகவில்லை. décide pas toi-même. இத நீயே அதை முடிவு பண்ணி விடாதே. Attention, arrête de jouer avec les prophéties. ஜாக்கிரதை, தீர்க்கதரிசனத்துல விளையாடுறதை நிறுத்தி Beaucoup de விட்டு. chrétiens ils abusent avec les prophéties. நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த Ils le voient தீர்க்கதரிசனத்துல quand les விளையாடுறாங்க. pasteurs prient, quand les gens prient, regarde qui fait quoi. இதோ பாஸ்டர் Après ils sont en train de யார் என்ன miser dans la tête செய்யறாங்க? là. Il y a quelque chose hein. இத அவங்களே அவங்க தலையில C'est படுத்து pas clair là-dedans déjà. Attention à l'esprit de Dieu, tu es en train de mentir là. ஜாக்கிரதை, C'est pas clair. பரிசுத்தத்திலே பொய் L'esprit de சொல்லக்கூடாது. Dieu quand il prophétie, பரிசுத்த même ஆவியானவர் s'il manifeste ou manifeste pas, அவர் il இறங்கினாலும் dira qu'il y a à l'intérieur de la அவருக்குள்ள terre. என்ன இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி விடுவார். Tu vas அல்லேலூயா. pas attendre les bons moments hein. இத அவர் ஒரு நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்க மாட்டார். Je vais dans une église où je connais personne là-bas. இதோ எனக்கு யாருமே Les தெரியாத gens ஒரு qui சபை prêchent, les maris et femmes. அங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு கணவன் மனைவி Le கொண்டு pasteur qui est வந்தார்கள். là-bas, il me dit, pasteur, avec les maris et femmes, ils ont beaucoup de problèmes. இதோ அந்த பாஸ்டர் சொன்ன இந்த கணவன் மனைவி இடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. Le problème, c'est le mari. அந்த பிரச்சனை அவங்களுடைய Parce qu'on கணவன் est தான். confronté depuis des années. இத பல வருஷமா ஒரு பிரச்சனை Le mari பண்ணிட்டு est pas இருக்காரு. இத ஒரு Il கணவர் fait சரியில்லை. avec sa femme, il trompe sa femme. இத அவங்களுடைய மனைவி அவர் வந்து அசட்டை பண்றாரு. J'ai mis la main, j'ai prié. அப்ப நான் கரங்களை வைத்து ஜெபித்த போது அந்த பெண்ணை கூப்பிட்டு J'ai dit, madame, le problème, c'est toi. நான் சொன்னேன், நீங்க தான் பிரச்சனை. Pasteur, il m'arrête. இத பாஸ்டர் நிறுத்தி. Pasteur dit, non, pasteur, vous trompez. இல்ல பாஸ்டர், தவறு பண்றீங்க. நான் சொன்னேன், C'est இருங்க. pas pasteur qui parle, c'est l'esprit de Dieu qui parle. பரிசுத்தாவியானவர் பேசுகிறார். J'ai dit, madame, c'est toi le problème. இத நீங்க தான் Tu பிரச்சனை. es en train de faire des choses en cachette. நீ மறைமுகமா Tu காரியங்களை montres செய்கிறாய். ton mari comme ça qu'il est méchant. நீ உங்க கணவன் கெட்டவர் போல மற்ற இடத்துல Ça me காண்பிக்கிறாய். rigole. அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. J'ai dit, puisque tu rigoles, je vais te parler encore de ta caractéristique. இதோ நீ சிரிக்கிறதுனால உடைய Puisque கேரக்டர் j'ai நான் parlé à கேட்கிறேன். tomber par terre et pleurer. நான் பேசின பொழுதுனால அவங்க அழுது கீழே விட்டாங்க. அவங்க அழுது கீழே விட்டு Pardon Seigneur, pardon Seigneur. அவங்க காலை பிடிச்சீங்க, இதோ மன்னிச்சிருங்க என்று சொல்லி. அதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. Tu te vois, le visage est un peu sombre, mais il n'y a rien là-dedans. இது ஒரு இருளான ஒரு Et முகத்தை toi, tu பார்க்கிறவர்கள், ஆனா அது ஒண்ணுமே viens இருக்காது. pendant des mois et des mois, démon. Idan pala À qui tu es en train de parler là, comme ça, il y a démon. C'est un démon, hein. இத பிசாசு பிசாசுன்னு Attends, on a parlé de la mienne, hein. அவங்களுக்குள்ள எல்லாம் பிசாசு இருக்கும், ஜாக்கிரதை. Tu es en train de parler avec quelqu'un, t'as vu, j'ai vu, hein, le visage comme... இதோ முகம் மாறி பாருங்க, பிசாசு À qui பிசாசு. il est en train de dire, oui, c'est lui démon, c'est un démon. யாரு வீடு சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள தான் பிசாசு இருந்திருக்கும். Faites très attention. ஜாக்கிரதை. L'onction, அபிஷேகம் il n'est pas venu அது pour வந்தது te rendre fou, உன்னை பைத்தியம் l'onction il est venu அபிஷேகம் pour te வந்தது rendre la sagesse. உனக்கு ஞானத்தை Adore la parole. அல்லேலூயா. Il est intelligent, plus de sagesse, toi. Faites attention, hein. ஜாக்கிரதை நான் சொல்லுகிற காரியத்திலே. 2 Pierre 1, tiens, bon Dieu. 2 பேதுரு 1:27. Ce n'est pas par une volonté d'homme qu'une prophétie a jamais été apportée, mais c'est poussé par le Saint-Esprit au-delà de ton intelligence. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. Toi tu dis mais celle-là elle est bizarroïde. நீங்க சொல்லுவீங்க அவங்கள பார்த்து பிசாரா இருக்காங்க. இத நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். C'est qui à côté, c'est elle qui a le problème. பரிசுத்தாவினர் சொல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை என்று சொல்லி. Parce que moi je vois rien. இத அவங்களுக்குள்ள நான் ஒண்ணும் பார்க்கல, Je அதனால vois rien இல்ல. du tout, je calcule pas d'autre, t'es pas un prophète, toi t'es en train de faire. இதோ நீ பொய்யம் கிடையாது. Un esprit de voyant, attention. esprit de voyant அது உடனே விரட்டி விடுகிறது. esprit de voyant அது விரட்டி விடுங்கள். L'esprit de Dieu il te donnera rien du tout tant que tu parles pas. பரிசுத்தவர் உனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டார் நீ பேசாத வரைக்கும். Est-ce que tu comprends? சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறது? Faites attention. ஜாக்கிரதை. La foi. இதோ விசுவாசத்தினாலே காரியங்கள் அதுவைகள். Il y a plus de la tempête.
இதோ தோப்பத் Vous allez இருக்குது. comprendre ce que je parle là. நான் Il y a la பேசும்போது trompette. இங்க தோப்பத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. Les புயல் apôtres de இருக்குது. Jésus, ils ont vu bien la trompette là. இது தேவனுடைய பிள்ளைகள் அந்த புயலை பார்த்தாங்க, அங்க கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு Tu சொல்லுகிறார், peux marcher comme moi. என்னை போல நீ நடக்கலாம் என்று சொல்லி. Oui, je veux faire des choses importantes. பேதுரு சொல்றான், ஆமா ஆமா என்று சொல்லி. Descends dans l'eau. இத தண்ணியில இறங்கு. Mais t'es fou. இத நீங்க என்ன பைத்தியமா? Ah ouais? இத எப்படி நம்ம தண்ணியில C'est pas கடக்க par la foi முடியும்? alors. Toi, tu peux voir la promesse, hein. அப்ப விசுவாசம் இல்லை, நீ தோட்டத்தை பார்க்க போகிறாய். Tout à l'heure, moi, je descends. இத நான் கீழே இறங்கும் போது Simple chose, hein. ஒரு சின்ன Je காரியம், vois le plus ça tombe. இத மழை பெஞ்சிச்சு. J'ai dit dans le nom de Jésus, j'arrête. இயேசு நாமத்திலே நிறுத்து என்று சொல்லி சொன்னேன். Dieu me dit, பரிசுத்தவான் சொல்லுகிறார், t'es pas un serviteur de Dieu? நீ தேவனுடைய ஊழியக்காரன் தானே? நான் ஆமா ஆமான்னு Qu'est-ce que சொல்லு. tu es en train d'arrêter? இதை என்னத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறாய்? Mais j'arrête la pluie. இத மழையை நிறுத்துறேன் என்று சொல்லி. Je vais sans mouiller. இத நனையாம Il நான் me போனேன்னு dit, சொல்லி. mais n'est-ce pas que tu es un enfant de Dieu? நீ தேவனுடைய பிள்ளை தானே? Quand tu sors, déjà, je vais faire tout ce qu'il fallait pour que இத tu நீ m'arrêtes வெளியே là. வரும்போது இத நிறைய ஆத்மா காத்திருக்குது உனக்காக, நான் நிறுத்த மாட்டேனா? J'attends 1 minute. நான் ஒரு நிமிஷம் காத்திருக்கிறேன். Dieu me dit, qu'est-ce que tu attends là? பரிசுத்தவான் சொல்ற, என்னத்தை காத்திருக்கிறேன்? Qu'est-ce que tu attends? Mais Inna Seigneur, la pluie, il n'est pas arrêté. இத இன்னும் மழை Il நிக்கலையேன்னு சொல்ற. sort de la pluie, après on verra. முதல்ல மழை வரங்க, அப்புறமா நீ பாரு தேவனுடைய கிரியை. Oh, Dieu, j'ouvre la porte, boum. கதவை திறந்து Je வெளில sors, வந்த la pluie s'arrête. Alléluia. அல்லேலூயா. Il n'y a pas de prière, hein. இது அங்க ஜபம் எதுவுமே Des இல்லை. fois, Dieu, il va tester ta foi. சில சமயத்துல தேவன் உன்னுடைய விசுவாசத்தை சோதிப்பார். Tester ta foi. உன்னுடைய விசுவாசத்தை அவர் C'est சோதிப்பார். ça que vous devez bien comprendre. அதுதான் உனக்கு நன்றாய் புரிய வேண்டும். L'onction, tu le manifestes pas par ton intelligence, tu manifestes par ta foi. அபிஷேகம் Alléluia. உன்னுடைய அல்ல, உன்னுடைய Alléluia. விசுவாசத்தை நீ Donc, வெளிப்படுத்துவார். c'est clair là-dedans. அப்ப அதுல ரொம்ப தெளிவா Le இருக்கணும். Saint-Esprit qui te pousse à parler. இது பரிசுத்தவானர் உன்னை உந்துவார் அது Ça ne சொல்வதற்கு. sera pas selon ton intelligence, selon ta décision. உன்னுடைய திட்டத்தின்படி உன்னுடைய Ça அறிவினாலே sera அல்ல, selon la volonté du Saint-Esprit à travers la parole de Dieu. பரிசுத்தவானுடைய சித்தத்தினாலே உண்டாகும். Hey. Donc, அப்போ la prophétie, தீர்க்க ça a தரிசனம் été jamais அது எப்போதும் une volonté d'homme. அது மனுஷனுடைய சித்தத்தினாலே அல்ல, Mais c'est poussé par le Saint-Esprit. அது பரிசுத்த Que ஆவியினாலே les ஏவப்பட்டு hommes ont parlé de la part de Dieu. ஜனங்கள் தேவனை சொல்லுகிற பிரகாரமாய் பேசினார்கள். Donc dites la prophétie. அப்ப தீர்க்க தரிசி என்று சொல்லி On சொல்லுவாங்க. parle de la prophétie que les gens parlent de ce qu'ils recevront par la vision. இதோ அவங்க விஷன்னால பாக்குற காரியங்களே அந்த ஜனங்கள் பேசுகிறார்கள். Une autre que j'ai parlé tout à l'heure, இன்னொன்னு நான் பேசின ஒரு காரியம், la prophétie, ce qu'on appelle la parole de l'Éternel. தேவனுடைய வசனம் என்று Ça, c'est la சொல்லுகிற parole தீர்க்க prophétique, தரிசனம். personne ne peut dire non. தீர்க்க தரிசன வசனம் இது Ça, யாரும் tout ce இல்லை que tu சொல்ல dis, c'est முடியாது. la parole prophétique. இது தேவனுடைய தீர்க்க தரிசன வசனம். Donc, l'Esprit de Dieu அப்ப பரிசுத்த qui est ஆவியானவர் venu en toi, உனக்குள்ளாய் வருகிறவர். il veut te faire comprendre quelque chose. அவர்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்க Écoute-moi, விரும்புகிறார். j'ai venu en toi. உனக்குள்ளாய் வந்தேன் Ce என்று n'est pas சொன்னால் seulement pour manifester les dons. இந்த வரங்களை கொடுப்பதற்காக C'est மாத்திரமல்ல, pour apprendre qu'est-ce que ça veut dire la parole de Dieu. Hein? தேவனுடைய வசனம் என்ன என்று சொல்லி உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும். Quelqu'un qui ont la parole, யாரிடத்திலே வேத வசனம் ça இருக்கிறது? veut dire la Bible. அப்ப வேதம் Ils n'ont même pas l'envie d'ouvrir là. அது திறக்க கூட ஆசைப்படலையோ? Tu as vu l'ancien? அவங்க அபிஷேகம் பெற்றீங்களா நீங்க? Je te prophétise maintenant pour toi. நான் இன்னைக்கு தீர்க்க Tu தரிசனம் as perdu சொல்கிறேன். l'ancien, ça fait des années. பல வருஷமா நீ அபிஷேகத்தை இழந்து விட்டாய். Tu ne peux même pas dire non. Parce que நீ இன்னொன்னு கூட சொல்ல முடியாது நான் சொல்றதே. tu n'as même pas envie d'ouvrir la parole. இது வார்த்தையை நீ Tu n'as திறக்கப்பட même pas விரும்பவில்லை என்று envie சொன்னார். d'ouvrir la parole. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நீ விரும்பவில்லை என்று சொன்னார். பல வருஷமா நீ அபிஷேகத்தை இழந்து விட்டாய். Remettez-vous quand je parle. Hein. நான் பேசும்போது அதை திருத்திக் கொள்ளுங்கள். Donc faites attention. அப்ப ஜாக்கிரதை. L'onction அபிஷேகம் n'est pas அது basée que dans 1 Corinthiens 12. அது 1 கொரிந்தியர் 12 மாத்திரம் அடங்கவில்லை. L'onction et l'arrivée du Saint-Esprit, il n'est pas basé que dans 1 Corinthiens 12. 1 கொரிந்தியர் 12 Il est மாத்திரம் basé அபிஷேகம் அடங்கியிருக்கவில்லை. du chapitre 1 jusqu'à l'Apocalypse 22. அது Alléluia. அப்போக்கலிப்ஸ் Alléluia. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. La prophétie qu'on appelle la parole vivante. இது உயிருள்ள அந்த வசனம் என்று சொல்லுகிற La வசனம். prophétie qu'on appelle la parole de Dieu. தேவனுடைய வசனம் என்று La சொல்லுகிற prophétie காரியம். qu'on appelle la parole prophétique. இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற இந்த Les வசனம். hommes ont parlé par l'Esprit Saint. Alléluia. இந்த பரிசுத்த ஆவியினாலே Ils ont été மனுஷர்கள் poussés par பேசினார்கள். l'Esprit Saint et ils ont பரிசுத்த parlé. ஆவியினாலே ஏவப்பட்டவர்கள் பேசினார்கள். La preuve est là. இது ப்ரூஃப் இதுல இருக்கிறது. Les paroles, il n'est pas tous les paroles accordées. இதை எல்லா வசனங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. Il y a les questions dans le Genèse, il y a les réponses dans l'Isaïe.
இது ஆதியாகமத்துல இருக்கிற கேள்விக்கு இது ஏசாயால பதில் இருக்கிறது. இது தானியேல்ல எழுதப்பட்ட வசனத்துக்கு அப்போகலிப்ஸ்ல நமக்கு பதில் இருக்கிறது. அப்ப ஜனங்கள் என்ன செய்தாங்க? இது தேவ மனுஷர்கள் பேசினபோது என்ன செய்தார்கள்? இது பரிசுத்தாவியர் ஏவப்பட்ட காரியம் செய்வதற்கு ஒப்புக்கொடுத்தார்கள். அவங்களுக்கு ஏன் எப்படி எதிர்க்க தெரியவில்லை. அவங்க என்ன கேட்டார்கள் அதை எழுதினார்கள். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவியர் பேசுகிறார், பரிசுத்தாவியரை எழுத வைத்தார், N'est-ce pas, Isaïe va chercher la parole là. இதை ஏசாயாவிலே போய் தேடி பாருங்கள் வசனங்களை. Il y a toujours une verset double pour les paroles qui parlaient dans cette Bible là. இது ஒவ்வொரு வசனங்களும் இரட்டையா இருக்கும் வசனங்களே. Un verset de couple dans la parole. இது ஒவ்வொரு ஒத்த வாக்கியங்கள் இதுல இருக்கும். La parole lui-même, le verset, il est jamais tout seul là. ஒரு வசனமும் ஒத்து போகாமல் இருக்காத வசனங்களிலே அதற்கு கோர்வையான வசனங்கள் இதுல வேதத்திலே போடப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் தேவனுடைய வாய் பேசினது பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Aujourd'hui, இன்றைக்கு les gens ஜனங்கள் cherchent தேடுகிற le காரியம் sens du mot du mot. இது அந்த அந்த அர்த்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வேத வசனத்தை எடுத்து அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்னு பாக்குறாங்க. இது கசப்பினுடைய டெபினிஷன் என்ன, இது எபிரேயர்ல என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இத கிராமர் போல லெசன் கொடுப்பவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவர் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஏன்னா நிறைய கேட்டுக்கிறார், ஆனா உனக்கு அந்த விடுதலை இல்லை. ஆனா இப்போது ஜாக்கிரதை. L'esprit de Dieu quand tu pousses, quand tu parles selon l'Esprit Saint, il y aura de la révélation dans ce Alléluia. Amen. Amen. Gloire à Dieu. Gloire à Dieu. Maintenant, tu vas tourner dans 2 Timothée 3:16. இப்போது 2 தீமோத்தேயு 3:16 எடுத்து பாருங்க. Toute écriture est inspirée de Dieu et utile pour enseigner, pour convaincre, pour corriger, pour instruire dans la justice. Comment les personnes disent amen? Amen. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவராகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவராகவும் இருக்கும்படியாக. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் Donc maintenant je vais vous expliquer quelque chose. இப்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Inspiré de Dieu en français. இது எல்லா வசனங்களும் தேவனுடைய காரியத்திலே. Mais pourquoi je le dis ça? ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்? Toute écriture de l'Éternel est inspirée de l'Esprit de Dieu. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன்? Tant que l'auteur de la Bible n'est pas en toi, tu ne peux pas comprendre. வேதத்தின் ஆக்கியோன் உனக்குள்ள இல்லாவிட்டால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. C'est lui qui a écrit la Bible là. யார் வேதத்தை எழுதினாங்க? Il n'est pas en toi. அவர் உனக்குள்ள இல்லை என்று சொன்னார். La Bible ça devient un arme dangereuse dans ta main. உனக்குள்ள உன் கரத்தில இந்த வேத வசனம் ரொம்ப டேஞ்சராய் மாறிவிடும். C'est pour ça beaucoup de gens ils disent que je vis dans le péché, un jour quand je vais mourir la grâce va me sauver. இது அதனால நிறைய பேர் சொல்றாங்க நான் பாவத்திலே வாழ்கிறேன், மரிக்கும்போது கிருபையினாலே ரட்சிக்கப்படுவேன் என்று. Dieu il pardonne tout le monde, donc moi je pardonne Satan. தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறார், பிசாசை நான் மன்னிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லினுக்குறாங்க இன்னைக்கு. Tu peux pardonner Satan? அப்ப பிசாசை உன்னால மன்னிக்க முடியுமா? Quel extrême de pardon? என்ன அதிகப்படியான ஒரு அன்பு அது. Dieu il a dit de donner l'amour, donc je donne l'amour avec tous mes familles là qui sont des voleurs et des traqueurs. நான் அன்பு செய்வேன் என்று சொல்லி தேவன் சொன்னார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாய். Jésus il a dit. இதை இயேசு சொன்னார். Dans la prison tu es venu me voir. இத நான் சிறையில இருக்கும்போது நீ என்னை வந்து பார்த்து சொன்னார். அப்ப நான் வேற மாதிரி அதை அவர் எதை கொண்டு யார் தேவனுடைய வசனத்தை பேசினார்? யார் தேவனுடைய வசனத்தை அடிக்கப்பட்டாங்களோ அவங்க ஜெயிலில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு தேவ வசனத்தை சொன்னவர்கள் வியாதியோடு இருக்கிறார்கள். மற்றொரு பேருக்கு ஜெபிங்க.
சொல்லி சொல்லுகிறார். Ton frère il a un taulat. இதோ உன்னுடைய சகோதரன் அவன் எதை jusqu'à prison. நீங்க ஜெயிலுக்கு போய் அவங்களுக்காக அழுவ போறீங்களா? La prison c'est pas une grâce, la prison c'est une correction maintenant pour eux. இதோ அந்த prison ஒரு கரெக்ஷன் அவங்களுக்கு. Le problème il est où? அப்ப எங்க இருக்கிறது பிரச்சனை? Il parle pas selon l'interprétation de Saint-Esprit. இது பரிசுத்தாவினுடைய கிருபையினாலே அவர்கள் பேசவில்லை. Ton étude biblique là. இது வேத வசனத்திலே. D'abord ça devait commencer dans ta chambre de prière. முதல்ல உன்னுடைய ஜெப அறையிலே அது ஆரம்பிக்க வேண்டும். Tu laisses même pas le temps pour Dieu, tu es en train de faire yo-yo. அப்ப எப்படி தேவ வசனத்தை புரிந்து கொள்வோம்? C'est quoi ça? C'est pas une histoire de alarme incendie hein? இது வந்து ஒரு அலார்ம் இன்சிடென்ட். Arrêtez ça tout de suite là. ஜாக்கிரதை அந்த Il காரியத்திலே. faut que l'esprit de Dieu parle. பரிசுத்தாவினர் உன்னோட பேச வேண்டும். Il faut que l'esprit de Dieu transmette ce que il veut parler de toi. பரிசுத்தாவினர் என்ன பேச விரும்புகிறாரோ மற்றவர்கிட்ட சொல்ல விரும்புகிறாரோ. Toute écriture est inspirée de Saint-Esprit. இத வேத வாக்கியத்திலே பரிசுத்தாவினாலே அள்ளப்பட்டிருக்கிறது. Il est utile. அது எதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது? Il est utile. அது எதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது? Il est utile. அது எதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது? L'onction est utile. அபிஷேகம் எதற்கு பிரயோஜனமாய் La இருக்கிறது? Saint-Esprit est utile. இது பரிசுத்தனுடைய வருகை பிரயோஜனமாய் இருக்கிறது. D'abord pour enseigner. முதல்ல அது நம்ம போதிக்கிறதுக்கு அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. Beaucoup de chrétiens n'ont pas enseignement. நிறைய பேருக்கு இன்னைக்கு போதனை இல்ல. Tant que tu parles de la bénédiction, ils sont très contents. ஆசீர்வாதத்தை பேசினா மாத்திரம் தான் சந்தோஷமா Tu இருப்பாங்க. parles du matin jusqu'au soir, bénédiction qui காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆசீர்வாதம் சொன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை வேசித்தனத்துல இருக்கும். பிசாசனோட இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. நீ அவங்கள போய் எப்படி ஆசீர்வதிக்க கூடும்? இது என்ன ஆசீர்வாதம்? இத ஜனங்களை நீ சாபத்திலே அல்லவா தள்ளி கொண்டிருக்கிறாய். அப்போ சபைக்கு இது தெரிந்த காரியம் அல்ல. இது சுவிசேஷம் என்பது யார் இயேசுவை அறியலையோ அவங்களுக்கு தான். போதனை என்பது நம்ம சபையில இருக்கிற நமக்கு தான் போதனை. Beaucoup de gens ils sont en train de l'évangéliser dans l'église. நிறைய பேர் இப்ப சபையிலேயே வந்து இத நம்ம வீணான வாழ்க்கை எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்ல முடியும். அப்ப எங்க இருக்கிறது அந்த பிரயோஜனம்? அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்துவது பரிசுத்தனுடைய அந்த பாதி நோக்கம் எங்கே இருக்கிறது? இத 2 தீமோத்தேயு 3:10 இருக்கிறது. இந்த அபிஷேகத்தின் அந்த தொடர்ச்சி அவர் உனக்கு உபதேசிப்பார். அவர் உன்னை கண்டித்து திருத்துவார். அவர் உன்னை சீர்திருத்துவார். அவர் நீதியை குறித்து உனக்கு படிப்பார். Aucun chrétien ne veut ça. அந்த கிறிஸ்தவங்களுக்கும் அது தேவையில்லை. J'ai pas le temps de venir aujourd'hui. இத கண்டிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல வரதுக்குன்னு சொல்லிடுவாங்க. கண்டிச்ச உடனே மறுநாள் ஜனங்க வர மாட்டாங்க, ஓடிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்கா, இத எனக்கு டைம் இல்ல, கோச்சிக்காதீங்க. உன்னோட எக்ஸ்கியூஸ் அதை எடுத்து போய் குவர்ல போடு. அது எனக்கு தேவையில்லாத காரியம். நித்திய ஜீவனுக்கு வர்றதுக்கு எனக்கு டைம் இல்ல எக்ஸ்கியூஸ் சொன்னாங்கன்னாக்கா பாருங்க இந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு டைம் இல்ல, இதோ அப்போ நித்திய ஜீவன் உனக்கு தேவையில்லையா? இது பரலோகத்துக்கு வர நான் ரெடியா இல்லன்னு என்ன சொன்னாங்கன்னா போய் சாப்பிடு, ஒண்ணும் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க நான் சொல்லுகிற காரியத்தை. அப்ப எங்க இருக்கிறது பிரச்சனை? கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியினாலே போதிக்கப்படவில்லை. அவங்களை கூப்பிடுவோம், அந்த பேச்சுவார்த்தை போதும், நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். அப்போ சுவிசேஷமே நீங்க சுவிசேஷத்தை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வீட்டுக்கு போங்க, இத மீட்பை குறித்து பிரசங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்க உட்காந்து சாப்பிடுங்க. இத விட்டுட்டே இன்னொரு வீட்டுக்கு போங்க. இத அவங்களுக்கு மீட்பு எதிர்ப்பு உன்னை பின்பற்றி வருவாங்க. இன்னொரு வீட்டை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இத பல வருஷம் ஒரே வீட்டுல இருக்கிறோம்னா ஏதோ பிரச்சனை இருக்கிறது.
Moi je parle, toi tu parles, moi je parle, toi tu parles. Pourquoi tu நம்ம parles? பேசுறோம், ஏன் நீ வரல, ஏன் நீ வரமாட்டான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. Je te laisse, vas-y, fais ce que tu இத veux. விடுங்க, அவங்க அப்பதான் தேவன் அவங்க இடத்துல போவார். Parce qu'il y a beaucoup d'âmes qui connaissent même pas Jésus, alors arrête de perdre le நிறைய temps avec les gens qui vont te இயேசுவை souffler, ils அறியாம sont pas இருக்கிறாங்க. obéissants. அவங்க கீழ்ப்படியதுல போய் முதல்ல அவங்களை வழி நடத்துவோம். Alléluia. 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 Donc regarde bien l'Esprit de Dieu, comment il a accompli sa mission par l'onction. பரிசுத்தவானர் அபிஷேகத்தினாலே எப்படி அவருடைய காரியங்களை செய்கிறார்? அவர் உனக்குள்ள வரும்போது Puisqu'il te prend contrôle, அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிறதுனாலே அவர் சொல்லுகிறார், en aucun cas, எந்த நேரத்திலும் je donnerai l'accès pour que démon rentre en toi. உனக்குள்ள பிசாசு வருவதற்கு நான் வழிவகுத்து கொடுக்க Qui a மாட்டேன். pris ton autorité à 100%. ஏன்னா ஆளுகை செய்கிறது நானே. Alléluia. அல்லேலூயா. Alléluia. அல்லேலூயா. Cette bouteille-là, இந்த புத்தை j'emplis du lait. இதோ இதுல பால் J'emplis le எடுத்து vivant. C'est bon le lait. இது நல்லா இருக்குது இந்த Le பால் lait que vous சொல்றேன். aimez là. இத நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அந்த பால். அத ஃபுல்லா நிரப்பி Je mets une goutte de poison. அத ஒரே ஒரு குட் பாய்சன் Une ஊத்திட்டேனா, goutte de poison. ஒரே ஒரு சொட்டு Devant பாய்சன் toi-même, ஊத்திட்டேனா, là. Je t'ai dit bois puisque tu aimes bien ce lait. இத உனக்கு Est-ce பால் que tu குடிக்க bois? குடிங்கன்னு சொன்னாக்கா நீ குடிப்பியா? Non. குடிக்க மாட்டீங்க தானே? Non. குடிக்க மாட்டீங்க தானே? L'onction du Saint-Esprit. அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், Comme du lait et du bien qui t'a rempli. அது நன்மையான பால்னால உன்னை நிரப்புறது போல L'onction du poison qu'on appelle Satan et pour la ஒரு கூத்து பிசாசு எனக்கு la சொல்லுது, அந்த convoitise, பாய்சனை கூட on விடாதீங்க. donne ton onction. உன்னுடைய இச்சை பாருங்க, அந்த அபிஷேகத்தை அதை C'est நிர்மூலமாக்கிறது. ta convoitise qui est en train d'empoisonner l'onction. Ne dis jamais இச்சை Dieu தான் அந்த t'a donné. அபிஷேகத்தை Jamais. அந்த அபிஷேகத்தை முறிச்சிடும். அப்போ வந்து தேவன் உன்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லாதீங்க. Attention, ஜாக்கிரதை. l'obstacle vient எப்படி தடை வருகிறது என்று de ta சொன்னால், façon que tu vis selon la parole. நம்ம வார்த்தை பிரகாரம் நம்ம வாழ்கிற முறையிலே தான் இருக்கிறது. Donc la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாக L'Esprit de Dieu இருக்கிறது. dit, தேவாவியானவர் t'as suivi la சொல்கிறார், grâce, நீ கிருபையை t'as பார்த்திருக்கிறாய், suivi l'évangile, நீ சுவிசேஷத்தை t'as suivi பார்த்திருக்கிறாய், la compassion, இது தேவனுடைய t'as suivi la இரக்கத்தை bonté. பார்த்துவிட்டாய், Maintenant tu இரக்கத்தை devais savoir பார்த்துவிட்டாய். vivre dans la sainteté. இப்போ நீ பரிசுத்தத்திலே Eh ben, பரிபூரணமாய் quand வாழ tu devais கற்றுக்கொள்ள savoir vivre dans la sainteté, பரிசுத்தத்திலே வாழ நீ கற்றுக்கொள்ளும் tu போது devais savoir ce qui est impur tout அப்ப autour de உனக்கு toi. உன்னை சுற்றி இருக்கிற அசுத்தம் என்ன என்று சொல்லி தெரியும். Donc l'Esprit de Dieu va dire, அப்ப பரிசுத்தாவியானவர் சொல்லுவார், eh maman, தாயே, madame, மதம், frère, சகோதரனே, toi-même tu es impur. நீயே முதல்ல அசுத்தமா இருக்கிறாய் Quoi, என்று quoi, சொல்லி quoi, 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 quoi? என்ன என்ன என்று சொல்லி நம்ம கேட்கும் போது, Dis mon ami, j'ai eu l'onction. இல்ல எனக்கு அபிஷேகம் போனதாக பெற்று Arrête-toi, calme-toi, assis-toi. முதல்ல Pose-toi, chaque அமைதியா part. உட்காரு Moi, என்று je te சொல்லி parle. சொன்னேன். Non, 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 je ne vais pas te parler. Je vais prendre son catamos. இதோ நான் பேச விரும்பலை, இதோ சங்கீதம் 91 எடுக்க விரும்புகிறேன் சொன்னாக்கா அப்புறம் பைத்தியமா இருக்கும். நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லி தான் Non, mais est-ce que vous comprenez ce que je parle? நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? Vous savez, c'est pas l'Esprit de Dieu qui vous dit, vous savez de quoi vous devez lire. இதோ பரிசுத்தாவினர் உங்களை வழிநடத்தணும்னா எதை குறித்து படிக்கணும் என்று Vous voyez, c'est l'Esprit de சொல்லி Dieu qui vous guide. Hein? பரிசுத்தாவினர் தான் உங்களை Quand vous n'avez pas வழிநடத்துறாங்க. beaucoup de temps. உங்களுக்கு நிறைய Comment டைம் ça fait que vous இல்லாத prenez 117? Il y a de quoi passer, non? எப்படி நீங்க சரி, இருக்கிறீங்க? 3 வசனங்கள் தானே அதுல இருக்கிறது. Quand on parle à l'Esprit, ah, de mon Dieu et mon berger. இதோ என்னுடைய Ils ont fait de l'élément beaucoup de choses à cause de ton problème, là. உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய காரியங்களாலே பிரச்சனைகள் Ah, வருது. c'est pas l'Esprit de Dieu qui parle, là. இதோ அது பரிசுத்தாவினர் D'abord, il பேசுறாங்க. veut savoir, entendre la voix de Saint-Esprit. பரிசுத்தாவினுடைய சத்தத்தை நீ Et கேட்க par இருக்க cette வேண்டும். parole qu'il a parlé, quand tu es en train de lire quotidiennement, il te corrigera aussi. அந்த s'il a parlé. வசனத்தை Alléluia. நீ ஒவ்வொரு நாளும் படிக்கிற வசனத்தினாலே அவர் உன்னை கண்டித்து உணர்த்துவார். Mais bon, on dit, அல்லேலூயா. on ne le dit pas hein, quand il y a quelque chose comme ça. Hein. இல்ல அந்த மாதிரி காரியம் வரும்போது சொல்ல Viens dans மாட்டோம். l'église, il va te confirmer encore une fois. சபையில troisième fois. வரும்போது பாருங்க, 3வது வாட்டி நீங்க அந்த காரியத்தை Dis Amen. செய்யுங்க. அல்லேலூயா. Dis Amen. Amen. Attention. Hein. ஜாக்கிரதை. Tu sais pourquoi je dis ça? எதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? Une vie christianisme. ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்பது Dans un monde pervers. இந்த விபச்சார இந்த சந்ததியிலே On a besoin de quoi? Des enseignements. Hein? இத நமக்கு போதனைகள் தான் தேவைப்படுகிறது. Par l'onction. இது அபிஷேகத்தினால். Moi, je suis là. இத நான் J'ai இருக்கிறேன், aucun péché. எனக்குள்ள எந்த பாவமும் இல்லை என்று சொல்லும் போது பரிசுத்தாவியானவர் உன்னோட எந்த பேச்சுவார்த்தையும் அவர் நடத்த மாட்டார். Tu crois que spirituellement tu n'es pas malade, donc je suis médecin, tu n'as pas besoin de médecin. அப்ப நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அப்ப உனக்கு டாக்டர் தேவையில்லை என்று சொல்லி அவர் நினைப்பார். அதுதான் நம்ம அதுதான் நம்மை சாகடிச்சிடும். Écoutez-moi bien. சொல்லுகிறதை Tout நன்றாக le கேளுங்க. monde, on est எல்லாருமே des imparfaits quand on vit dans ce monde. இந்த உலகத்துல வாழற வரைக்கும் நம்ம பெர்ஃபெக்ஷனா இருக்க முடியாது. L'onction, il t'amènera à la perfection. அபிஷேகம் தான் நம்மை பரிபூரணத்திலே கொண்டு போகும். Donc tu es en train de perfectionner chaque jour à travers la parole. அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பரிபூரண
பூரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Quand la parole va aller, tout pourquoi tu es là, va dans le, je sais pas, dans ta voiture, tu dis que je suis 100% parfait. இது அப்ப நம்ம வந்து நம்ம 100% பரிசுத்தம் என்று சொல்ல வேண்டியதுதான். Il dit moi je suis. Un chrétien il dira jamais. ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொல்ல முடியாது. ஜாக்கிரதை. La sainteté c'est ta dignité. உன்னுடைய பரிசுத்தம் தான் உன்னுடைய La தன்மையாக sainteté இருக்கிறது. c'est ta dignité. உன்னுடைய பரிசுத்தம் உன்னுடைய தன்மை. இத வேதம் தெளிவாய் C'est சொல்லுகிறது. le Saint-Esprit qui te donnera du diplôme, c'est pas இந்த toi. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு அதுல டிப்ளோம் கொடுப்பார், நீயே எடுத்துக்கொள்ள முடியாது. Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Dans ce 2 Timothée 5:16, 3:16 pardon. 2 தீமோத்தேயு 3:16. C'est l'accomplissement de ton onction. அது உன்னுடைய C'est அபிஷேகத்தினுடைய le காரியம். reste de ton onction. உன்னுடைய அபிஷேகத்தினுடைய அடுத்த கட்டம் அது. Écoutez-moi bien, c'est ce que je dis. L'Esprit de Dieu parle là. பரிசுத்த ஆவியானவர் Et பேசுகிறார். quand une chrétienne est un chrétien là, ஒரு கிறிஸ்தவனோ arrête கிறிஸ்தவனோ de montrer le doigt aux autres. மத்தவங்களை கை காட்டுறதை நிறுத்திட்டு On se doit, முதல்ல நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும். toi-même d'abord. முதல்ல நம்மை நாம் பார்க்க வேண்டும். Parce que eux, ils font n'importe quoi. அவங்க எதை செய்யறாங்க, L'Esprit de Dieu, tout de suite, tu vas te parler à ce que toi, tu es pas fait. பரிசுத்த ஆவியானவர் கேட்பார், நீ அதை செய்யவில்லையா என்று சொல்லி. Amen. 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 Un chrétien, ஒரு கிறிஸ்தவங்க d'abord, முதலிலே il stabilisera sa vie. d'abord. முதல்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம Il சீர்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். stabilisera sa confession, ce qu'il a fait avec Dieu. நம்ம தேவனோடு செய்த உடன்படிக்கையை முதல்ல மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். Conseiller aux gens, s'ils écoutent, ils அப்பதான் மற்றவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க முடியும். நீங்க நல்லா அதை போல இருங்கன்னு சொல்லி. On va faire pas des critiques, ça c'est leur problème, chacun. இது அவங்க அதை கிரிட்டிக்க பண்ணாது, அவங்களுடைய பிரச்சனை. Tout ce que je veux, Seigneur, change-moi. Alléluia. நம்ம கேட்க வேண்டியது Alléluia. Change-moi, Seigneur. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. Regarde pas les visages des autres. மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து இருக்காரு. Regarde ton visage même. முதல்ல நம்ம முகத்தை நாம் பார்ப்போம். N'est-ce pas, Jacques, il dit, les personnes là, quand ils écoutent la parole de Dieu, இது தேவனுடைய on appelle la parole de vérité. இந்த சத்திய வார்த்தை. Quand ils lisent la parole, quand ils écoutent la parole, வார்த்தையை c'est கேட்கும் quand ils sont contents de regarder leur visage approfondi. இது அவங்க நம்மளுடைய முகத்தை நம்ம ஆராய்ந்து Ceux பார்க்கிறது qui போல sont அந்த ton வார்த்தை. ceux qui ont ton problème. என்ன பிரச்சனை நம்ம இடத்துல இருக்கிறது, என்ன காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது என்று சொல்லி N'est-ce pas qu'on dit chez toi là? இதோ உங்க வீட்டுக்கு Tu வரும்போது pars dans le lit là. இதோ பட்டில Tes பட்டு cheveux en pétard. நம்ம தலையெல்லாம் களைஞ்சு போய் கிடக்கும் Tu vas போது devoir quand tu es dans le miroir là, ça devrait avant de brosser les dents. இத பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் கண்ணாடில Tu regardes le நம்ம miroir là. உங்க கண்ணாடி பார்க்கும்போது Tout de suite tu fais ça. நம்ம தலையை உடனே சரி பண்ணி Cela veut dire quoi? Le miroir il rectifie. அப்படி என்ன சொன்னால் கண்ணாடி உடைய திருத்துக்கிறது இதோ ஒரு தலை பார் பிஞ்சு பண்ண மாதிரி இருக்குது. Regarde la part là partout. இது எங்க பார் ஜல்லு ஊத்தி போய் கிடக்குது பாரு. De l'eau, tu l'as, oui ou non? நீ எடுத்த உடனே கழுவிக்க பாரு. Il y a des saletés dans l'œil. இத கண்ணுல எல்லாம் Tu fais oui ou non? கிட்ட போய் பார்த்து வருது. Dites. Mon miroir. என்னுடைய கண்ணாடி. Plus fort. Mon miroir. என்னுடைய கண்ணாடி. C'est mon pasteur. அது என்னுடைய பாஸ்டர் தான். Ah, vous avez du mal, hein? Vous avez du mal. N'est-ce pas, un jour quand tu as vu ton visage affreux quand tu te lèves devant le miroir parce qu'il t'a montré comme tu étais, est-ce que tu as cassé le miroir? இத ஒரே ஒரு நாள் நம்ம கண்ணாடியை பார்த்து விகாரமா தெரிஞ்சதுனால கண்ணாடியை உடைச்சு போட்டோம். அதே தான் பாஸ்டர் வரும்போது உள்ளே புறமே உன்னை மாற்றிக்கொள்ள. அல்லேலூயா. C'est lui qui écoute la parole. யார் வார்த்தை C'est கேட்கிறார்களோ, lui qui est en train de lire la parole. யார் வார்த்தை படிக்கிறார்களோ Ils sont devant un miroir exposé. அவங்க ஒரு கண்ணாடி வார்த்தை படிச்சுட்டு போட அதை விட்டு வெளியே போகும்போது இது அவங்க கண்ணாடில பார்த்துட்டு மறந்துட்டு அவங்க செய்யத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்க முடியாது. ஏன்னா வார்த்தை சொல்றது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Alléluia. 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 C'est le changement qui t'amène vers ton Jésus-Christ. உன்னுடைய மாற்றம் தான் உன்னை இயேசுவின் இடத்துல கட்டி சேர்க்கும். On dit crucifixion. இது சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Tu peux confesser, oui, j'ai crucifié. இதோ நான் சிலுவையில என்னை அறைந்து விட்டேன் நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். L'esprit te dit, t'as crucifié, non? பரிசுத்தவான் சொல்றார், நீ சிலுவையில அறைஞ்சிட்ட தானே. Démontrer qu'est-ce que t'as crucifié. இப்போ நான் காண்பிக்கிறேன் நீ எதை சிலுவையில அறைஞ்சிருக்கிறாய். இதை என் சரீரத்திலே நான் சிலுவையில அறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவார். இதோ நான் கஷ்டப்பட்டு தேவனை சொல்லுவார். சொல்லுவார் முதல் சினிமா நிறுத்திட்டு இதோ நான் புஷரி கிடையாது.
Et il dit, la chair, ça veut dire quoi? அவர் சொல்லுவார் சரீரம் என்று சொன்னால் என்ன? Tu as crucifié ou pas? உன்னுடைய கசப்பை முதல்ல நீ விட்டுட்டியா? Jamais! இதோ அவங்களை நான் எப்போதும் மன்னிக்க மாட்டேன் நீ சொன்னேனா? அவர் சொல்லுவார் இதோ பாரு என்று Il va சொல்லி dire au revoir. அவர் ஒவ்வொரு சொல்லிட்டு போயிடுவார். Tu es en train de lire pendant des heures et des heures la Bible sans l'auteur de la Bible. இதோ வேதத்தினுடைய ஆக்கியம் இல்லாம பல மணி நேரம் நம்ம வேதத்தை வாசித்து கொண்டே இருப்போம். Tu n'arrives pas à crucifier ta caractère là. முதல்ல நம்முடைய கேரக்டரை சிலுவையில் அறைய நம்மளால முடியவில்லை. Tu ne crucifies pas, n'ouvre même pas la parole de Dieu. இந்த சரீரத்தை சிலுவையில் அறைய முடியாம தேவனுடைய வசனத்தை திறக்காதீங்க. Les gens sont en train d'enfoncer comme une fusée. நிறைய பேர் ராக்கெட் போயிட்டே இருக்காங்க. இன்னொரு வார்த்தை வாங்கி நான் படிக்கிறேன். நான் எல்லாத்தையும் இன்னொரு பைபிள் வாங்கி படிக்கிறேன். Mais à chaque fois quand ils vont venir à la même verset qu'il a arrêté Saint-Esprit là l'année dernière. அதே போன வருஷம் நிறுத்தின அதே வசனத்துல பிரஸ்தாவினர் வந்து நிறுத்துவார். Ils vont dire ça arrive là. அவங்க சொல்வாங்க இதோ அந்த வசனம் வருது. இதோ வேகமா Le Seigneur est mon berger. இதோ தேவனுடைய Tu dois mentir toi-même. நாமே ஏமாற்றி vous-même là. நாமே arrêtez. Alléluia. Vous êtes même capable de déchirer la parole. இது சில சமயத்துல அந்த பாழை அந்த பாழை என்ன தராசி பண்றது என்று சொல்லி Si tu as déchiré, நீ கீச்சிட்டேனா கூட tu sais c'est toi qui compte tu l'as déchiré. இத நீ கீச்ச அந்த காரியம் L'esprit de Dieu il a déchiré lui-même, il a donné dans ta main, il dit ton பரிசுத்தாவினர் கீச்சி கையில கொடுத்தது போல இந்த பாழை நீ நிறைவேற்றாம அடுத்த பாழுக்கு போவாதன்னு சொல்லி. Alléluia. 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 L'enseignement. அப்ப போதனை. Donc l'onction quand il arrive. அப்ப La première chose que tu devais subir. முதல் காரியம். La première chose que tu devais obéir. முதல் காரியம் நீ கீழ்ப்படிய வேண்டும். அது போதனைக்கு தான். Tu devais savoir comment vivre maintenant. இப்போது எப்படி வாழணும்னு உனக்கு தெரியும். Je voulais vivre parce que j'ai fait 40 ans, 50 ans, 60 ans. இத 40 50 60 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த காரியத்தை முதல்ல நிறுத்தி. வாசனம் இல்லாம நம்ம செய்த எல்லா காரியமும் அதெல்லாம் வீண்ல போனதுதான். Ça va partir en vain. அதெல்லாம் வீணா தான் போகும். Certaines choses சில காரியங்கள் qui stagnent comme un mariage particulièrement. இது திருமணம் particulièrement. C'est la grâce de Dieu qui est venue te sauver. அது தேவனுடைய கிருபை உன்னை காப்பாற்றினது. அல்லேலூயா. Donc fais attention. அப்ப ஜாக்கிரதை. Alors tu me dis que அப்ப நீ என்ன சொல்லணும்? je sais vivre. எனக்கு வாழ தெரியும். Maintenant je veux prêter l'oreille à l'enseignement du இப்போது போதனை தேவனுடைய போதனைக்கு நான் செவியை கொடுக்கிறேன். C'est ce qu'on appelle une nouvelle régénération. அதுதான் நீ திரும்ப பிறக்கிற காரியம். Un nouveau né. அதுதான் புதிய சிருஷ்டி. J'ai enterré mon intelligence, c'est fini. என்னோட சுய அறிவை இப்ப நான் அடக்கம் பண்ணிட்டேன். அது முடிஞ்சிருச்சு. இப்போது எனக்கு போதனை தேவை. Alléluia. 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 Quand il dit Seigneur, je veux l'enseignement. யார் இப்போ நம்ம போதனை தேவைன்னு சொல்றோம். ஜெபத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல உட்காரும்போது la parole de Dieu. தேவனுடைய வசனத்தை நாம் திறக்கும்போது tu vas s'humilier et devant toi l'esprit de Dieu il va promener comme un maître. இதோ நீ உன்னை தாழ்த்தும்போது இதோ தலைவன் போல பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக நடந்து உன்னுடைய வேலைஸ்தலத்தின் அதிகாரியாய் அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் உனக்கு முன்பாய் நடந்து செல்லுவார். Fais ce que je t'ai dit de faire. இத நான் சொன்னதே செய் என்று சொல்லி. Ah lui le problème, elle le problème, l'autre le problème. Tout le monde c'est le problème. Il va te gifler. எல்லா மற்றவங்க தான் பிரச்சனை சொன்னேனா மற்றவங்களுடைய பிரச்சனை எதுக்கு நீ? Occupe-toi de ton problème d'abord. முதல்ல உன்னுடைய பிரச்சனையை பாருன்னு சொல்லுவார். Amen. 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 Il faut bien comprendre une personne là. நல்லா நமக்கு தெரியணும் ஒருத்தங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க. C'est lui ou c'est elle qui doit refléter Christ. அவங்க நம்ம தான் முதல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவங்களால முடியாது. ஆமாவா நம்ம தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப மத்தவங்கள உனக்காக மாத்த போறாரா? சொல்லுவார் நீ முதல்ல பாரு. உன்னுடைய பேச்சுவார்த்தையை முதல் மாத்துன்னு சொல்லுவார். அப்ப ஒரு கிறிஸ்தவன் அபிஷேகத்தை பெறும்போது அவங்களுக்குள்ள பரிசுத்த தண்ணி இருக்கும். அவங்களுடைய இருதயத்தை போதனை அவங்களுக்குள்ள வருவதற்கு. Amen. L'enseignement te purifie, tu sais ça? போதனை உன்னை அது சுத்திகரிக்கும். Jésus dit. இயேசு சொல்கிறார். Vous êtes purifiés, vous êtes saints déjà. இதோ நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. Vous écoutez mes enseignements. என்னுடைய போதனை நீங்க கேட்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. C'est l'enseignement ici. இது போதனை குறித்து சொல்கிறார். சத்தியத்தை அல்ல. அப்படி என்று சொன்னால் என்னுடைய போதனைக்கு நீ கீழ்ப்படிகிறாய். Tu es prêt à changer selon mes enseignements. என்னுடைய போதனைக்கு தக்கவாறு உன்னை மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய். அப்போ பரிசுத்தம் பாருங்க மிக அந்த இடத்துல சீக்கிரத்திலே வந்துவிடும். அப்ப எப்படி அசுத்தம் உன்னை தொட முடியும்?
même un non-croyant, ஒரு அவிசுவாசி கூட s'il était bien dans son cœur, அவனுடைய இருதயத்துல அவன் நல்லவனா இருப்பான்னு சொன்னாக்கா d'un Dieu, அவன் ஒரு தேவனுக்கு பயப்படுவான் என்று சொன்னால், பாவத்துக்கு பயந்தான் என்று சொன்னால், jamais ces gens tourmentés par des choses. இதோ தேவன் இந்த உலக காரியத்தை அழைக்கிறார். ஆமென் ஆமென். Un jour il dévoilera sa vie sans ஒரு நாளே அவர் தேவன் யார் என்று சொல்லி அவர் காட்டி விடுவார். Le problème d'obstacle ça vient de nous-mêmes. அப்ப நம்ம இடத்துல இருந்து தான் நமக்கு தடைகள் வருகிறது. Recevoir un miracle ou une délivrance, அப்ப அற்புதமா விடுதலை பெற்றுக்கொள்வது அது நம்மை குறித்தது தான் இருக்கிறது. பரிசாவனை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சாக்கா, அவருடைய போதனை நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து கீழ்ப்படிய என்று சொன்னால், பரிசுத்தவனை ஒவ்வொரு நாளும் அவர் பரிசுத்தத்தை மேல பரிசுத்தப்படுத்தி அப்ப அசுத்த ஸ்தானங்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் ne devait jamais se contempler அவன் சந்தோஷப்படக்கூடாது de ce qu'il reçoit de Dieu தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களிலே, இந்த உலக காரியத்திலே பெற்றுக்கொள்வதில் மாத்திரம் திருப்தி அடையக்கூடாது. ஜாக்கிரதை, நான் பேசுகிற காரியம் l'enseignement போதனை il t'amènera jamais அது உன்னை எங்கே கொண்டு செல்லாது une bénédiction imminente அது உடனடியே வருகிற ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இந்த உலக காரியத்திலே சொல்லுகிற காரியத்திலே இல்ல. les chrétiens réveillez-vous, கிறிஸ்தவங்களை வீழ்ச்சிடுங்க, les chrétiens réveillez-vous, கிறிஸ்தவங்கள்லாம் வீழ்ச்சிடுங்க. comment vous dites நீங்க சொல்லுகிற quand j'ai reçu les choses de ce monde, இந்த உலக காரியத்தை நான் le poste, la voiture, le bateau, l'hélicoptère, இத ஹெலிகாப்டரோ பத்தவோ காரோ எதுவா ce இருந்தாலும் n'est pas de la bénédiction. அது ஆசீர்வாதம் C'est அல்ல. toi qui vas annoncer comme ça, c'est bénédiction, bénédiction. நம்ம அது ஆசீர்வாதம் சொல்லிக்கிறோம். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவனை, par les choses de ce monde que tu reçois. Amen. ஆவிக்குரிய ஜீவன் இந்த உலக காரியம் நீ பெற்றுக்கொண்ட பிறகு அதுல அடங்கினது அல்ல. Voilà, beaucoup de gens ne comprennent pas. நிறைய பேருக்கு அந்த காரியம் புரியவில்லை. Cherchez d'abord le royaume des cieux. அவர் சொல்லுகிறார், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, après toutes ces choses sera donné. அப்புறம் இந்த காரியம் எல்லாம் தானா உனக்கு கொடுக்கப்படும். அவர் இந்த எல்லா ஆசீர்வாதம் சொல்ல அது ஆசீர்வாதம் அல்ல, அது இந்த உலகத்தின் காரியம், அதெல்லாம் மாயான காரியம். பக்கத்துல இருக்கிறவங்களை கருத்தை பிடிச்சி உலக காரியத்தை பெருகுனால ரொம்ப சந்தோஷப்படாத, அது எல்லாம் மாயை. Je peux te poser une question. உன்னத்துல ஒரு கேள்வி நான் Oui, கேட்கிறேன். moi je me prouve qu'en tant que Dieu, il m'a donné une poste. Je suis chrétien. இத நான் கிறிஸ்துவன் சொல்லுகிற ஒரு La போஸ்ட் personne qui est à côté de toi, elle a eu double promotion. பக்கத்துல இருக்கிறவங்க டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க. plus de toi. அப்ப உன்னை காட்டில அவங்கள தேவன் அன்பு செய்தார் என்று Tu peux சொல்லி nous அர்த்தம். expliquer ça, s'il te plaît? யார் நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க N'est-ce pas பாப்போம். ceux qui ne sont pas croyants, ils ont 3 voitures chez eux? இத 3 வத்திர் வச்சிருக்காங்க. N'est-ce pas ceux qui sont pas croyants, ils ont des grands palais, des grands villas? பெரிய பேலஸ் பெரிய Ceux qui வில்லா croient qu'ils ont plus வச்சிருக்காங்க. aimé les gens? அப்ப தேவன் அவங்கள அதிகமா Alors அன்பு ne parle செய்தார். jamais ce que tu reçois de ces choses, de ce monde. அப்ப Ça உலக viendra par காரியம் partir à vie. Amen. உலக காரியம் வரும் போகும் ஆசீர்வாதம் அல்ல. Alléluia. Alléluia. Déjà, un bon chrétien, il devait demander pardon. முதல்ல ஒரு நல்ல கிறிஸ்தவங்க அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். Alors, les enseignements, c'est quoi d'abord? அப்ப போதனை என்ன Ne se இல்ல, confondent pas les choses de ce monde. இந்த உலக காரியத்திலே நீ திருப்தி Ne அடையாதே, confondons pas aussi les choses de ce monde. உலக காரியத்திலே Tu dois சந்தோஷப்படாதே. avoir la vraie bénédiction. உனக்கு உண்மையான On appelle ஆசீர்வாதம் la கிடைக்க bénédiction வேண்டும். spirituelle. அது ஆவிக்குரிய La ஆசீர்வாதம், bénédiction spirituelle. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Écoutez-moi bien. சொல்லுகிறதே நான் La Bible dit, வேதம் சொல்லுகிறது, tu n'as pas des enseignements dans ta vie, உன்னுடைய வாழ்க்கையிலே போதனை இல்லை si என்று tu சொன்னார். n'obéis pas à l'enseignement, இல்ல போதனைக்கு நீ tu கீழ்ப்படியல, n'arriveras jamais à ta destinée. அப்ப உன்னுடைய இலக்குக்கு நீ உன்னால போய் சேரவே முடியாது. Tu peux jamais arriver à ta destinée. உன்னுடைய போக Tu வேண்டிய vas இடத்துக்கு உன்னால் போக முடியாது. tu vas tourmenter dans l'église même. சபையிலே சுத்தி சுத்தி சுத்தின்னு இருக்க Tu ne வேண்டும். changeras jamais. உன்னை Ta மாற்றி caractère ne changera jamais. உன்னை கேரக்டர் மாறாது. Et tu vas dire que tout le monde ils sont méchants sauf moi. நீ சொல்லுவ எல்லாம் கெட்டவங்க நான் Tu vas planifier toute ta vie. நீ உன்னுடைய வாழ்க்கை முழுதுல அழுதுன்னு தான் இருக்கணும். Quand tu vas mourir, tu vas pleurer encore plus. நம்ம que ça. சாகும்போது இன்னும் அதிகமா அழ வேண்டியதா இருக்கும். Le jour où Dieu va te parler avec toi la tête à tête, ஆண்டவர் முகமா tu ஒரு vas dire, இடத்துல oh Seigneur, je பேசுவாங்க. n'ai pas saisi à ce que tu m'as dit. நீ சொல்லுவ, ஆண்டவரே நீ சொன்னதே நான் புரியவில்லை எனக்கு என்று Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை Gloire à Dieu. தேவனுக்கு Donc மகிமை faites attention.
ஜாக்கிரதை. L'onction, அபிஷேகம் c'est basé அது எதுல அடங்கி dans இருக்கிறது? l'enseignement. போதனையில அடங்கி இருக்கிறது. Alléluia. அல்லேலூயா. Alors, regardez Ésaïe 2:3 qui dit ஏசாயா 2:3 என்ன சொல்லுகிறது பார்ப்போம். des peuples s'y rendront en foule et diront venez et montons à la montagne de l'Éternel, à la maison de Dieu de Jacob, afin qu'il nous enseigne ses voies. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். Certains versets il est marqué appris. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமோ எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமோ வெளிப்படும். Regardez bien ce qu'il dit là. அவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். Allons, on va chercher l'Éternel. இத வாருங்கள் புறப்பட்டு தேவனை தேடுவோம். Allons dans la réunion de prière. இத ஜெபத்திற்கு போவோம் வாருங்கள். Allons dans l'église. இத சபைக்கு போவோம் வாருங்கள். Allons écouter la prêche. இத அங்க போய் போதனை கேட்கவும் வாருங்கள். Pour que l'Éternel nous enseigne ses voies. Alléluia. தேவனுடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. Ça veut dire que அப்படின்னு சொன்னாங்க. avant de marcher selon ma volonté dans mes voies, முதல்ல என்னுடைய வழிகள் என்னுடைய சித்தத்தின்படி நடந்தேன். à cause de l'onction, இப்போது அபிஷேகம் எங்கே தள்ளுகிறது தேவனுடைய வழியை சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். L'onction devait dévoiler d'abord la voie de l'Éternel, c'est quoi? அபிஷேகம் முதல்ல தேவனுடைய வழி என்ன என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். On a marché comme on veut. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கிறோம். எப்படி வேணாலும் செய்து கொள்றோம். இது நம்முடைய வாழ்க்கையில நிறைய கிறிஸ்தவங்க கூட அப்படித்தான் இது அபிஷேகத்தை பெற்ற மாத்திரம் நம்மளால அப்படி வாழ முடியாது. தேவனுடைய வழி அங்க இருக்கிறது. இத நம்ம பாவிகளா இருந்தோம், அதை நம்ம அறியாமல் இருந்தோம். இப்ப தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்டால் இப்ப நீ பிரதிஷ்டை பார்க்கப்பட்டு நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய். இப்ப நீ இயேசுவுடைய பிள்ளையா மாறி இருக்கிறாய். அப்ப ஆட்டோமேட்டிக்கமா தேவனுடைய வழி என்ன என்று சொல்லி கேட்கணும், அதன்படி நீ நடக்க வேண்டும். அப்ப பரிசுத்த உன்னை அதைத்தான் சொல்லுகிறார். அப்ப சொல்லுகிறார் அவருடைய வழியை உனக்கு அவர் போதிப்பார் வாருங்கள் என்று சொல்லி. இத நான் இந்த பக்கம் நடந்து போகிறேன். இதான் அந்த இடத்துல ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க. நான் இந்த பக்கம் நடக்கிறேன். இந்த இடத்துல வேசிய ஆளு நான் அந்த பக்கம் போகிறேன். அந்த இடத்துல திருட்டு போகிறேன். நான் அந்த பக்கம் போகிறேன். அந்த இடத்துல பரியாசம் நான் இந்த பக்கம் போகிறேன். அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் அந்த பக்கமா இப்போ அதை கேட்கிற ஒருத்தங்க இல்ல அந்த பக்கம் போய் பாக்குறேன்னு சொன்னாக்கா நம்ம அப்ப யோசிச்சு பாருங்க. இதை என் வாழ்க்கை கொஞ்சம் நான் யோசிச்சு பாக்குறேன். அப்ப ஜாக்கிரதை. அப்ப எங்க இருக்கிறது பிரச்சனை? நீ போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்க நிறைய ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீ பேச அங்கே டேஞ்சர். அங்கே போய் உட்காராத. கூட ஐக்கியம் வைக்காத. அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சத்தியம் இருக்கிறது. பரிசுத்தர் அப்படித்தான் உன்னை தள்ளி அங்க நடந்து போன்னு சொல்லுவார். ஆமாவா இல்லையா? இதை நம்ம விழுந்துட்டோம்னு சொல்றோம். அப்புறமா தேவனுடைய கிருபை என்னை ரட்சிக்கும்னு சொல்றோம். Tu comprends maintenant d'où est-ce qu'il t'a récupéré? அப்ப எங்க இருந்து உன்னை அவர் தூக்கினார் என்று சொல்லி புரிகிறதா? Ne base pas tout le temps l'espérance grâce là. இதை எப்போதும் தேவனுடைய கிருபை கிருபைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தேவனே இதோ ஆண்டவரே எங்களுக்கு போதனை தேவை ஆண்டவரே. Alléluia. Alléluia. Donc tu devais bien comprendre que அப்ப உனக்கு நன்றாய் புரிய வேண்டும். Il faut savoir ce que ça veut dire. உனக்கு நல்லா தெரிந்திருக்க வேண்டும். Les enseignements. போதனை என்ன? Regarde dans Ésaïe 48-17. Ça, sur le matin que j'étais en train de lire là, c'est comme Dieu m'a montré ça. Moi, je lis pas, je saute pas le verset, je saute pas le livre, quoi qu'il en soit, je lis comme je lis d'habitude. Et quand j'ai tombé là-dedans, j'ai dit waouh. Ésaïe 48-17. ஏசாயா 48:17. Amen, Jesus. Gloire à Dieu. Ainsi parle l'Éternel, ton Rédempteur. Ainsi parle l'Éternel, ton Rédempteur, le Saint d'Israël. Moi,
l'Éternel, ton Dieu. Je t'instruis, dans un autre verset il est marqué, je t'enseigne. Je t'enseigne pour ton bien. Je te conduis dans la voie que tu dois suivre. Amen. இஸ்ரவேலின் பரிசுத்தா இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். இது நான் தான் தேவன், நானே உன்னுடைய மீட்பர். அவர் மீட்பர் என்று சொல்லும் போது பெரிய காரியத்தை செய்வார். அவர் சொல்லுகிறார், உனக்கு பெரிய அற்புதமே இதுதான், நானே உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிற காரியம் தான். உன்னுடைய சித்தத்தின்படி நீ பல வழிகளை தெரிந்து கொள்ளலாம். இது 36 வழிகளை உனக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனா அந்த வழிகளினுடைய முடிவு மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வழிகளின் முடிவு மரணம். அது காசுனால இருந்தாலும் பெரிய பெரிய மனுஷர்களோட இருந்தாலும், ஆனால் நீ மரணத்துக்கு தான் போகுவாய். ஆனால் என்னிடத்திலே திரும்புங்கள், உனக்கு காண்பிப்பேன். Je ne te commande pas de suivre cette voie, je te commande de suivre cette voie. Tu dois marcher. Tu dois marcher. Est-ce que tu comprends? நீ அதிலே தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உனக்கு கட்டளை எடுக்கிறார். அதனால தான் சொல்லுகிறேன் பிள்ளைகள், இதோ அவர் தகப்பன் இதுதான் நல்ல வழின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது அடிச்சு அவர் பிடுங்கி கொண்டு வர வேண்டும். இதுலதான் போறோம். அப்பதான் உங்களுக்கு தேவனுக்குரிய பயம் வரும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த வழி நம்ம காண போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜாக்கிரதை, அபிஷேகம் எதை கொண்டு வருகிறது? உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழி, அது தேவனுடைய வழியிலே உன்னை வழி நடத்துகிறது. இது சங்கீதம் 27:14 தாவீது ஜெபிக்கிறார், தேவனே கர்த்தாவே வழியை எனக்கு போதிங்க என்று சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல கிறிஸ்தவங்களுக்கு எதுக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னே தெரியல. தேவன் அதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லி கூட சொல்லி இருக்க மாட்டேன். தேவனுக்கு ஒரு சில ஜெபங்களை விரும்புகிறார். இத தேவன் அப்படியான ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுப்பார். தாவீது சொல்லுகிறார், தேவனே உன்னுடைய வழியை எனக்கு போதிங்க. என்னுடைய வழி கசப்பு, வழி பெருமையில இருக்கிறது. இது என்னுடைய வழி, என்னுடைய வழி கசப்புல இருக்கிறதப்பா. நான் அதுல வழி நடக்க விரும்பல. ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதிங்கப்பா. உம்முடைய வழி எனக்கு இது நல்ல வழியிலே என்னை நடத்துங்க. இது செவ்வையான வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய எதிராளிகளின் நிமித்தம் ஆண்டவரே. இத பிசாசு பார்க்கிறான். அசுத்த ஆவிகள் என்னை விழுங்க காத்து கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் என்னை கலைத்து போட விரும்புகிறது. அசுத்த ஆவிகள் எனக்கு கண்ணி வைக்க சுற்றி கொண்டிருக்கிறது. அதுல நான் விழாதபடி, அசுத்த ஆவிகள் என்னை ஆளுகை செய்யாத படிக்காத செவ்வையான வழியிலே அல்லேலூயா. Écoutez-moi bien une chose. சொல்லுகிறதை நன்றாய் கேளுங்க. Vous savez, il y a beaucoup de chrétiens qui cherchent des églises gauche à droite. நிறைய கிறிஸ்தவங்க அங்கே எங்கேயும் போயின வந்துன்னு சபையை தேடுறாங்க. இத பெரிய டெலிவரன்ஸ் அங்க போறாங்க, பெரிய பாஸ்டர் வந்தாக்கா அங்கே போயிடுறாங்க. இத நான் பெரிய காரியங்களை அனுபவிச்சேன்னு சொல்றாங்க. அப்போ உன்னுடைய வாழ்க்கை மாறவே இல்லை என்று சொன்னால் எங்கே பிரச்சனை? இத நீங்க எங்கன்னா போகும்போது பிசாசு ஓடுது, திருப்பி வீட்டுக்கு வரும்போது பிசாசு வந்தது. பெரிய பெரிய ரேடியோ பிரியர் போகும்போது எல்லாம் மாறிச்சு நினைக்கிறேன். விடுதலை வந்தால் இது விடுதலையும் அற்புதம் நடந்தாலும் உன்னுடைய வழி மாறலனாக்கா, உன்னுடைய வழி செவ்வையா இல்லைனாக்கா பிசாசு திருப்பி வந்து உன் ஆளுகை செய்வான்.
Voilà David, pourquoi il est compréhension, il est très compréhensible quand il prie là. அதனால்தான் தாவீது தெளிவா இந்த Je காரியத்தை fais செய்கிறார். attention mes ennemis. இதை என்னுடைய எதிரிகளை Seigneur, நிமித்தம் je n'ai pas ஜாக்கிரதை demandé de இருக்கிறேன். chasser mes ennemis. இதை என்னுடைய எதிரி அழிக்க நான் Montre சொல்லப்பா, ta voie, Seigneur. எனக்கு உம்முடைய வழியை Cela veut காட்டுகிறேன். dire que si je marche dans ta voie, நான் உன்னுடைய வழியில நடந்தாக்கா, si je marche dans ta voie, உன்னுடைய வழியில நான் நடந்தாக்கா, c'est toi qui seras avec moi. நீர்தான் என்னோட Acclame கூட la parole. இருக்கிறார். Alléluia. அல்லேலூயா. Le puissant Saint-Esprit est là. பரிசுத்த Le வல்லமையான puissant தேவன் இருக்கிறார். Saint-Esprit dit là-bas négatif. அவர் சொல்லுகிறாங்க நெகட்டிவ் இருக்கிறது. Le puissant Saint-Esprit dit ce passage négatif. இதான் அந்த நெகட்டிவான Le பசாஜ். puissant Saint-Esprit dit ce côté négatif aussi. பரிசுத்தவர் சொல்லுவார் இந்த பக்கமா Il நெகட்டிவ் dit ce இருக்கு. côté positif là. அவர் சொல்லுவார் இந்த பக்கம் பாசிட்டிவ். அப்ப நீ என்ன Marche, je செய்வாய்? marche avec toi. அப்ப நீ நட அந்த அதோட கூட பரிசுத்தவன் உன்னோட கூட Non, oui ou வருவார். non? ஆமாவா இல்லையா? Quel démon il va te chuchoter là? அப்ப என்ன பிசாசு நம்மை வந்து தாக்கும்? Attention, ils n'ont même pas le droit de frôler. Hein. ஜாக்கிரதை, அங்க பிசாசு Même வருவது si கூட tu peux அதிகாரம் இல்லை. rassembler dans cette voie une vallée de la mort, அந்த இடத்துல மரண பள்ளத்தாக்கு வந்தாலும், tu peux avoir la vallée de la mort. அந்த இடத்துல மரண Ce n'est பள்ளத்தாக்கு pas le வரலாம். péché, c'est un obstacle qui passe. அது தடை, அது La பாவம் அல்ல. Bible dit l'Éternel, il sera toujours avec வேதம் toi. சொல்லுகிற தேவன் Alléluia. Attends la parole. Dis Amen, Seigneur. ஆமென் ஆண்டவரே. Dis Seigneur, montre ta voie. ஓ உன்னுடைய வழி எனக்கு காண்பீங்க. Montre ta voie, வழி Seigneur. எனக்கு காண்பீங்கப்பா. Faites-moi marcher dans la droiture. அப்பா உங்களுடைய செவ்வையான வழியிலே என்னை நடத்துங்க. Voilà, qu'est-ce qu'il fait l'onction? இதுதான் அபிஷேகம். L'onction, d'abord, il devait te conduire dans la voie de l'Éternel. அபிஷேகம் உன்னை தேவனுடைய வழியிலே நடத்தும். L'onction, ce n'est pas que de l'action. அபிஷேகம் ஒரு செயல் மாத்திரமல்ல. L'onction, c'est ce que l'on appelle une consécration de ta vie. அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய Avant, அந்த tu allais பிரதிஷ்டை comme tu voulais, குறிக்கிறது. maintenant non, hein, je marche selon la parole de முதல்ல Dieu. எப்படி எப்படி போயிட்டு இப்பயோ Je தேவனுடைய passe வழியிலே ma voie போகும். selon la volonté de Dieu. தேவனுடைய Alléluia. சித்தத்தின்படி என்னுடைய Dis வழியிலே Alléluia. அல்லேலூயா. Voilà, deuxièmement, ce que je vais te raconter encore une chose, on finit. இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறோம். Philippiens, பிலிப்பியர் chapitre 4, verset 12. 4வது அதிகாரம் 12வது வசனம். Je sais être abaissé ou humilié. Je sais aussi être dans l'abondance, en toutes choses et à tout égard. Je suis enseigné, certains endroits il est marqué, je suis instruit ou j'ai été appris. Je suis enseigné aussi bien à être rassasié qu'à avoir faim, aussi bien à être dans l'abondance qu'à être dans les privations. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நீங்க பொறுத்து கொள்கிறீர்கள். நிறைய பேரு அது படிக்கும் போதே பெருமையில விழுந்துருவாங்க. அவர் அதை கேட்கவில்லை. Quand Dieu te corrige, ஆண்டவர் உன்னை est-ce கண்டிக்கிறார். que tu es venu une fois dans mon état pour dire que Seigneur il m'a bien giflé aujourd'hui, je suis dans l'humiliation? ஒரே ஒரு நாள் சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு போதித்து என்னை தாழ்த்துவதற்கு அதுதான் உண்மையான தாட்சி. Je sais m'humilier devant tout le monde. இதை எல்லாவற்றும் முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். இதை வார்த்தை என்னை தாழ்த்துகிறேன். நீ உன்னை தாழ்த்தாத வரைக்கும் உன்னோட கேரக்டர் திருப்பி திருப்பி தான் வந்து கொண்டிருக்கும். யோசிச்சு பாருங்க நல்லா. இதோ அப்ப அதுல என்ன காரியங்கள் இருக்கும்? இதோ 3 செகண்ட்ல வண்டி ஓட்டணும் என்று சொல்வாரு. இந்த வேதவசனம் இதை எனக்கு அபிஷேகம் இருக்கிறதுனால பரிசுத்தவன் எனக்கு போதித்து நான் எப்படி என்னை தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை கருத்தை பிடிச்சு Toi, tu me comprends mal, toi. Hein? இதை நீ இன்னும் எனக்கு சரியா புரிஞ்சுக்கல. Attends, je sais bien humilier. இதை நான் என்னை தாழ்த்தி இருக்கிறேன். Je sais bien humilier. எனக்கு நல்லா என்னை தாழ்த்த தெரியும். Enseigné par le Saint-Esprit pour எனக்கு ça. சிலர் பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். Ah oui. Lui, il a parlé. அவங்க தான் பேசுறாங்க. நான் பதில் சொன்னேன். அவங்க பேசுறாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன். அப்போ உன்னுடைய பிரச்சனையில நீ தேவனுடைய காரியத்தை முதல்ல பிரச்சனை வரும்போது உன்னை தாழ்த்து. Jamais tu réponds là tout le temps, tout le temps. இதான் நம்மை தாழ்த்த Oui, tu vas partir pour un tac au tac, elle va te déchirer en deux morceaux. இதோ தக்க தக்க Je நம்ம te dis, பேசிக்கொண்டே change ta caractère. இந்த கேரக்டர் முதல்ல Changez votre caractère. கேரக்டர் முதல்ல மாற்றி En bonne onction, நல்ல il vous அபிஷேகம் amène à l'humiliation. உங்களை முதல்ல தாழ்ச்சிக்குள்ளே கொண்டு En வரும். bonne onction, நல்ல il அபிஷேகம் va t'abaisser devant tout le monde. இந்த விதத்தை உன்னை தாழ்த்த Quand tu vas abaisser dans ce monde, உலகத்துல நீ
தாழ்த்தப்படும் போது l'Éternel il va soulever ta tête. அப்பதான் தேவன் உன்னுடைய தலையை உயர்த்துவார். Ça dit pas il soulève. தேவன் சொல்லாத அந்த இடத்துல Ta tête il est redressé dans l'orgueil. இது பெருமையினாலே உன் தலை நிமிர்ந்து இருக்கிறது. உன்னுடைய கழுத்தை தேவன் முறிச்சிடுவார், ஜாக்கிரதை. உன்னுடைய கழுத்தை தேவன் உடைத்து விடுவார், ஜாக்கிரதை. ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. இதோ என்னுடைய முன்பாக உன்னை தாழ்த்துகிறேன் அப்பா. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. இத தேவனுடைய அளவுக்கு நீங்கள் இல்ல. நம்ம வாழ்க்கையில அநேக கெட்ட காரியங்களை செய்திருக்கிறோம். இப்போ நம்ம பரிசுத்தப்படுத்த இந்த கிருபை வந்து நம்மை காப்பாற்றினது. அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்தும் போது வாழ்க்கை மாற வேண்டும். அப்ப நம்மை மாற்றுவதற்கு நிறைய தடைகள் சுற்றி வரும். இதோ தடைகள் வருவது அது கூடாத காரியம், ஜாக்கிரதை. இதோ என்ற பெருமை இல்ல சொல்லுகிறேன். உன்னிடத்துல கசப்பில்லை, யாருன்னா வேணும் கசப்பில்லை பேசுவாங்க. இத பரிசுத்தர் என்ன சொல்லுவார்? எப்படி நீ என்னுடைய பிள்ளை, அப்ப பிசாசு என்ன செய்ய முடியும் உனக்கு எதிராக? நிறைய பேருக்கு அந்த காரியம் தடைகள் வந்து பிசாசுன்னு சொல்றோம், ஆசீர்வாதம் தேவன் சொல்லிடுறோம். பக்கத்துல இருக்கிறவங்களை உன்னோட தடை பிசாசு கொண்டு வராது, பரிசுத்த ஆவியானவரே கொண்டு வருவார். நீ மாறுவதற்காக மாறவில்லை என்று சொன்னால் தடைகள் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். யார் கேட்கிறீங்களோ சத்தமா சொல்லுங்க ஆமென் என்று சொல்லி. Vous êtes des chrétiens, maintenant vous n'êtes pas en affaire de démons. இப்ப தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்துவார். Donc Paul சொல்லுகிறார், பவுலுடைய கேரக்டரை குறித்து நாம பேசி இருக்கிறோம். அவருடைய கேரக்டரை அவர் மாற்றிவிட்டார். அவர் இப்போ என்ன சொல்லுகிறார் பாப்போம். Je suis pour tout le monde tout. நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இத நான் எல்லாருக்கும் இது ஒரு அவிசுவாசிக்கு விஷயம், ஒரு கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும் பைத்தியக்காரனுக்கு நான் பைத்தியக்காரனாக தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் சொல்லி சொல்லுகிறார். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்திலிருந்து வரல என்று சொன்னா எப்போதும் உன்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனை உன்னை அங்கேயும் இங்குமா அடக்கி முதல்ல நம்ம கேரக்டரை மாற்றிக்கொள்வோம். கேரக்டரை மறைக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் அந்த கேரக்டரை தூக்கி எடுத்துருவார், ஜாக்கிரதை. அப்ப நான் என்ன விரும்புகிறேன், முதல்ல கேட்டு அதுக்கு கீழ்படுத்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு பாஸ்டர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த இடத்துல வந்து நான் உனக்கு ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும். என்னோட கேரக்டரை நான் இந்த இடத்துல தாழ்த்தினேன். ஆண்டவர் அந்த காரியத்தை இடத்துல எடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க கிறிஸ்தவ உண்மையில எனக்காய் ஜெபம் பண்ணுங்க, நான் மாறுவதற்கு ஜெபம் பண்ணுங்க, என் தேவனுக்காய் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுவீர்கள். இதோ நான் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும். இதோ எனக்கு என்னை தாழ்த்த தெரியும், எனக்கு என்னை தாழ்த்திக் கொள்ள தெரியும், எனக்கு திருப்தி அடையவும் தெரியும், எனக்கு திருப்தியா இருக்கும் தெரியும். அந்த திருப்தி இருக்கும் வரும்போது தலையிலே நான் சொல்லுவேன், நான் என்ன தேவனே அதை செய்கிறார். இது அதிகப்படியிலே நம்ம வாழும்போது பெருமை வரக்கூடாது. நான் யாரையும் மதிக்க மாட்டேன் சொல்லல, தேவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறான்னு சொல்லக்கூடாது. அதை முதல்ல நிறுத்திட்டு அதை முதல்ல நிறுத்திட்டு Dis, je sais vivre dans l'onction par abondance. இது அபிஷேகம் அதிகப்படியாக வாழ தெரியும். ஆண்டவரே நீ அதிலே தேடி வருகிறேன். Attention, malgré que tu fais les défauts, je suis toujours avec toi, ne me perds pas. இதோ நீ தவறு செய்யும்போது ஏத்து விடாதே என்று சொல்லி திருப்பி திருப்பி நீ தவறு செய்வாய் என்று சொன்னால் எல்லாம் ஜாக்கிரதை. நான் பேசுகிறேன் எல்லா காரியத்தையும் நான் எல்லா பரிபூர்ணமான குறைபடமும் போதிக்கப்பட்டேன். எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், எனக்கு எல்லாம் சாப்பிட
தெரியும். Je sais être aussi dans la faim. எனக்கு பட்டினியா இருக்கவும் கூட தெரியும். Je peux rester aussi sans rien manger. எனக்கு பட்டினியா இருக்கவும் தெரியும். Mais ça va dire gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அல்லேலூயா. Regardez la Bible, qu'est-ce qu'il dit? வேதம் என்ன Aussi bien சொல்லுது? être dans l'abondance, இத திருப்தியா être dans தெரியும். les privations. இத பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி சொல்லுகிறார். Mangez rien. J'ai prié Dieu pour que Dieu me donne tout. இதோ எனக்கு எதுவுமே இல்ல, தேவனிடத்துல ஜெபம் பண்ணு என்று சொல்லி Quand சொல்லுகிறார். t'as rien, quand tu es dans la privatisation. இத நீ பட்டினியா Tu இருக்கும்போது devrais savoir dire je suis en privatisation. இத நான் பட்டினியா Et இருக்கிறேன், même là-dedans, je sais louer mon ஆனால் Seigneur. அதிலேயும் தேவனை துதிக்க நான் கற்றிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லணும். Il pleurnichait, hein. சும்மா அழுது புலம்பத்தை Quelqu'un qui நிறுத்தணும். pleurniche aujourd'hui. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அழுதுனே இருக்காங்க. Quelqu'un qui pleurniche. இன்னைக்கு அழுது புலம்ப கிறிஸ்தவர்கள் Tu தான் devrais savoir இருக்கிறார்கள். vivre dans la privatisation. இது அவங்க பட்டினியா இருக்கும் Parce qu'on பட்சத்தில் appelle avec chrétien. அதுதான் உண்மையான Parce qu'on appelle கிறிஸ்தவர்கள். avec chrétien. அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். Un homme de Dieu, ஒரு தேவ மனுஷன் il devait manger quand le corbeau amène du bout de viande. இதோ காக்கா கொண்டு வருகிற அந்த சின்ன கறியை சாப்பிட கூட Après, homme de Dieu, ஒரு தேவ il மனுஷன் devait rester faim, il devait avoir gardé cette faim quand il n'y a pas le corbeau qui arrive avec les viandes dessus. இத வியாந்தேத்தின கொர்பா வரலனாலும் அதுக்காக காத்து கொண்டிருக்கவும் கற்றுக்கொண்டு Il இருக்க faut வேண்டும். savoir dire gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக Il faut savoir dire gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக L'onction அபிஷேகம் enseigne எதை de போதிக்கிறது? vivre en Christ கிறிஸ்துவுக்குள்ளாய் en வாழ்வதற்கு toutes circonstances. எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்போம். அல்லேலூயா. Aujourd'hui, les gens, les chrétiens, ils n'acceptent pas l'obstacle. Hein. இத இன்னைக்கு கிறிஸ்தவங்க தடையை வந்து L'obstacle là, on ne le voit même pas, il se cache comme un rat. இத தடைகள் வந்துச்சுனாக்கா வெளிப்படவே Ils ஒழிச்சுப்பாங்க. sont கஸ்தர் பண்ண ஒழிச்சுப்பாங்க. ils courent dans tous les côtés, dans tous les sens. எல்லா இடத்துல ஓடி போய் ஒழிச்சுப்பாங்க. Dieu, il a fait ça, qu'est-ce qu'il a fait? இத தேவன் இங்க செஞ்சார் Tu as செஞ்சார் compris tout? Pas de colère, pas ton amertume, இத pas ton நம்ம amour. கஷ்டப்பினாலே நம்மளுடைய ஆர்குமெண்ட்னால நிறைய காரியத்தை நம்ம சாதிச்சோம். Quand on monte là, ஆனா நீ குறைபடும் போது இங்கே வா, dis Seigneur, il m'a beaucoup donné. ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்தா de ce qu'il m'a donné. நான் தேவனுக்கு மகிமைப்படுத்தினேன், தேவனுக்கு மகிமை. இப்போது இடத்துல இதெல்லாம் கேட்கிறார். இப்போது தேவனுக்கு மகிமை என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Écoutez-moi bien, on est en train de parler à l'onction authentique, ce qui est இந்த marqué dans la parole. அபிஷேகத்தினுடைய வல்லமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Alléluia. அல்லேலூயா. Alléluia. Alléluia. Donc faites attention. அப்ப ஜாக்கிரதை. L'onction t'enseigne la voie de l'éternel. அபிஷேகம் தேவனுடைய வழியை உனக்கு L'onction கொடுக்கும். t'enseigne de vivre en Christ dans toutes circonstances. அபிஷேகம் எல்லா சூழ்நிலையிலும் C'est கிறிஸ்துவுக்குள் très important. C'est pour ça que j'ai dit, அதனால்தான் மிக parlez, j'ai dit. பேசுங்க. Parce que vous savez pas qu'est-ce que vous avez appris. நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்கன்னு Et quand tu சொல்லுங்க. parles, on dit bien que tu as appris quelque chose. நீ பேசும்போது Et என்ன ton témoignage va கற்றுக்கொண்டிருக்கிறாய் aider தெரியும். les gens qui sont dans les அப்போ உன்னுடைய சாட்சி Alléluia. அல்லேலூயா. Troisième chose, 1 Thessaloniciens 4:9. மூன்றாவது காரியம் 1 தெசலோனிக்கர் 4:9. Gloire à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. Or, quant à l'amour fraternel, vous n'avez pas besoin que je vous en écrive, car vous-même, vous êtes enseignés de Dieu à vous aimer l'un l'autre. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. Alléluia. 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 Voilà l'éternel, l'onction enseigne de l'amour. இது தேவனுடைய அந்த போதனை அன்பை குறித்து பேசுகிறது. Dites l'amour de Dieu. தேவனுடைய அன்பு. Dites l'amour de Dieu. தேவனுடைய அன்பு. Vous savez pourquoi je dis l'amour de Dieu? எதுக்கு தேவனுடைய அன்புன்னு சொல்லுகிறது Les தெரியுமா? gens, depuis Adam, quand ils ont désobéi, இது ஆதாம்ல இருந்து quand ils கீழ்ப்படியாம ont அந்த éloigné ஜனங்கள் de la présence de l'éternel, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவர்கள். quand ils ont vécu depuis Adam jusqu'à l'Ancien Testament, jusqu'à l'arrivée de Jésus-Christ. ஆதாம்ல இருந்து பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இருந்தவர்கள். Ne dites pas Adam, il n'a pas aimé Caïn et Abel. இதோ ஆதாமுக்கு காயினும் ஆபேலையும் ஒன்று Ne dites pas Noé, il சொல்லாதீங்க. n'a pas aimé ses enfants. இதோ நோவாவுக்கு உன்னுடைய Ne பிள்ளைகள் dites அன்பு pas Moïse, செய்யலன்னு il a aimé சொல்லாதீங்க. sa femme. இதோ மோசேக்கு உன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்யலன்னு சொல்லாதீங்க. Non, tout le monde, ils ont aimé tout le monde. எல்லாரும் எல்லாரையும் Eh அன்பு bien, செய்வார்கள். maintenant, vous, quand vous ne connaissez pas l'éternel, là, இப்போது நீங்கள் தேவனை ne அறியாத dites pas que vous போது n'avez pas aimé votre frère et soeur. உங்களுடைய சகோதரி அன்பு செய்யலன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்க அன்பு செய்யலன்னு Donc, சொல்லாதீங்க. qu'est-ce qu'il y a entre cet amour et l'amour qui est en train de parler? L'Esprit de Dieu, c'est comme tu connais l'amour déjà. அப்ப அந்த அன்பிற்கும் இந்த அன்புக்கும் எதை L'Esprit குறித்து de Dieu, தேவன் moi, je vais பேசுகிறார்? je vais t'enseigner qu'est-ce que ça veut dire l'amour. அப்ப பரிசுத்தவான் சொல்ல உனக்குள்ளாய் வரும்போது நான் Et அன்பை là, குறித்து maintenant, உனக்கு dis, போதிக்கிறேன். Seigneur, je connais bien l'amour. இப்போது எனக்கு அன்பு என்னன்னு தெரியும். என்னுடைய மகனை நான் விரும்புகிறேன், என்னுடைய மகளை விரும்புகிறேன், என்னோட கணவன் மனைவியை விரும்புகிறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களை அன்பு செய்கிறேன். பரிசுத்தவான் சொல்லுவார், அதை குறித்து நான் பேசவில்லை.
Quand Adam il a désobéi, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபோது il a perdu l'amour de Dieu. அவன் தேவனுடைய அன்பை இழந்து போனான். De ce que tu parles, l'amour à toi là. நீ உனக்குள்ள பேசியிருக்கிற அந்த அன்பு imparfait. அது பெர்ஃபெக்ஷன் இல்லாத அன்பு. அந்த அன்பு உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவாது, அது கீழே தான் கொண்டு போகும். நான் நித்திய அன்பை குறித்து பேசுகிறேன் பாரு. அதுதான் பரிபூரண அன்பு. நீங்க உங்க பிள்ளைகளிடத்துல கொடுத்திருக்கிற அன்பு பரிபூர்ணமானது கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆண் அன்பு செய்கிற அந்த அன்பு அது பரிபூர்ண அன்பு கிடையாது. இன்னைக்கு உலகத்துல அன்பு செய்யறாங்க 10 வருஷமா அன்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கோகபினாஸ்ல 10 வருஷம் வாழ்ந்து கல்யாணம் பண்ணும்போது அடுத்த மாசம் டைவர்ஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அது என்ன அன்புன்னு நான் கேட்கிறேன். இத 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுட்டாங்க. 2 வருஷம் எப்படி கணவன் மனைவியா வாழ 2 மாசம் வாழ. அப்ப அது அன்பு, அது கண்மூடித்தனமான அன்பு. இந்த உலக அன்பு அது பரிபூர்ணம் இல்லாத அன்பு. நீ பரிபூர்ணம் நீ அது வெறும் ஒரு அட்ராக்ஷனான அன்பு தான். அது வெறும் அஃபெக்ஷனான அன்பு மாத்திரம் தான். அப்படின்னு சொன்னாரு, எனக்கு இது பிடிக்கும், உனக்கு பிடிக்கல, உனக்கு அந்த சரீரத்தை பிடிக்கிறது, அந்த சரீரம் உனக்கு பிடிக்கிறது, அந்த சரீரத்தை உன்னுடைய அன்பு விலகி போயிடும். இதை எனக்கு இதை பிடிக்கலன்னு சொல்லி இப்ப இன்னொன்னு போய் பாப்ப. அப்ப இது என்ன அன்பு? இது அது குரங்கு போல இருக்கிற அன்பு. அது மரமா தாவில இருக்கிற அன்பு போல. அது அன்பு இல்ல. அப்ப அதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். அன்பு என்பது அது ரொம்ப பொறுமையை அந்த அன்பு, அந்த அன்பு அதுக்கு நிறைய கிருபை உண்டு. அந்த அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும். அந்த அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அந்த அன்பு பெருமையினை விடாது. அந்த அன்பு அநீதியினை செய்யாது. அந்த அன்பு நீதியினை அந்த அன்பு உன்னை நித்திய காலம் ஜீவனை கொடுத்த அன்பு. என்ன அன்பு? அன்பு இன்னும் உண்மையான அன்பு நமக்கு தெரியல. இயேசுவின் அன்பு தான் உண்மையான அன்பு. இயேசுவின் அன்பு உண்மையான அன்பு. அதுதான் பரிபூரண அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு உலகத்துல இல்லை. இத நம்மளுடைய அன்பு ஜனங்களை சாகடிச்சிடும். இத அன்பு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் பத்தி சேர்த்துக்கு அவகாசை பண்ணாது. அப்ப வேதம் தெளிவா இருக்கு. அப்ப ஜாக்கிரதை. சகோதர இத நான் உங்களுக்கு எழுத விடவில்லை. நீங்களே அந்த அன்பை கொடுக்கும்படிக்காய் தேவன் உங்கள் ஒவ்வொரு எனக்கு நான் குடும்பத்தை தேவனுடைய அன்பை அறிவது. இந்த உலகத்தை அன்பு வைத்திருந்தேன், தேவனுடைய அன்பு தெரியாது. தேவனுடைய அன்புக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அந்த தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு இப்போது ஜனங்களை நான் விரும்புகிறேன் அவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற இடத்துல, அவங்க கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். இதை நான் அவங்களுடைய வழியை தெரிந்துக்கினாங்கன்னு சொன்னாக்கா அந்த அன்பை காட்ட முடியாது. அந்த அன்பை யாரு ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க இன்றைக்கு கிறிஸ்தவங்க பாருங்க உள்ள அழைக்கப்படுறாங்க. சந்தோஷமா இருக்கும் போது குடும்பத்தை அன்பு வேணும், துக்கமா இருக்கும் போது சபையினுடைய அன்பு தேவை. ரோமர் 5:5. L'espérance ne trompe point, parce que l'amour de Dieu est répandu dans nos cœurs par le Saint-Esprit qui nous a été donné. மேல நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
L'Esprit Saint, quand il est venu en vous là, பரிசுத்தவானர் உங்களுக்குள்ள il a வரும்போது amené quoi ton amour? அவர் எந்த அன்பை உங்களுக்கு கொண்டு வந்தா? Ton amour là, que tu dis moi, mon frère. என்னுடைய சகோதரன் என்னுடைய குடும்பம் சொல்லி கொண்டிருந்த பிற அந்த அன்பு. Avec ton amour, tu l'as détruit tes enfants. அந்த அன்பை நம்முடைய பிள்ளைகளால அழிச்சிருப்போம். Vous êtes en train de faire avec votre amour là. உங்களுடைய அன்பினாலே mettre en pièces la vie de tes enfants. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நம்ம நிர்மூலமாக்கி Cet கொண்டிருக்கிறோம். amour là, ça marche pas là. பரிசுத்தவானர் சொல்லுகிறார் அந்த அன்பை விடுங்க. Je vais te donner l'amour de Dieu en toi. நான் தேவனுடைய அன்பை உனக்குள்ள Alléluia. கொடுக்கிறேன். Tu vas aimer tes enfants. உன்னுடைய பிள்ளைகளை Tu vas அன்பு aimer செய்வாய். ton prochain. உன்னுடைய அயலானை Tu vas அன்பு aimer செய்வாய். ton mari. உன்னுடைய கணவனை Tu அன்பு vas செய்வாய். aimer ta femme. உன்னுடைய மனைவி அன்பு Comme செய்வாய். Dieu, il t'a aimé. Acclame la parole. Alléluia. 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 Ce n'est pas ta femme, il va dire, viens t'écraser ta tête, ah, j'ai l'amour de l'amour. Arrête ça, toi. உன்னுடைய மனைவி தலையில அன்பு அன்பு சொல்வதல்ல. Tu n'as pas donné cet amour, hein? ஆண்டவர் அந்த அன்பை கொடுக்கவில்லை. Cet amour de Dieu, il amène à tout prix les gens vers le paradis. அந்த அன்பு எல்லா வகையிலும் ஜனங்களை தேவனிடத்திலே கொண்டு வரும். அது ஃபோர்ஸே பண்ணியோ அன்பு காட்டி எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு அவங்களை நீ கொண்டு வந்து விடுவாய். அல்லேலூயா. Il y avait un missionnaire. இது ஒரு மிஷனரி இருந்தார். Il allait dans des villages. அவர் பல வில்லேஜுக்கு போனாரு. Vraiment isolés dans des forêts. இது காடுகளிலே இருக்கிற அந்த மாதிரியான அந்த குடிசைகளுக்கு அவர் Le போனார். gars, il allait avec un cheval là partout. அவர் ஒரு ஷவால் மேல உட்கார்ந்து போகிறார். அவர் போய் போதிக்கிறார். D'un moment, il a croisé un homme. அவர் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது L'homme qui montrait qu'en cas il est faible. அவர் தன் பலவீனன் என்று சொல்லி காண்பிக்கும் போது Le missionnaire il descendait. இதான் அந்த மிஷனரி கீழே இறங்கி Et c'est là qu'il a compris que c'est un voleur. அவர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கினாரு அவன் ஒரு திருடன் சொல்லி. Il m'a dit, hey, ton cheval, j'en ai besoin. அவர் சொல்றாரு உன்னுடைய ஷவால் எனக்கு தேவைன்னு சொல்றா திருடன். Ton cheval. அவர் சொல்றாரு இதை எடுத்துக்கோ ஷவால். Où tu vas toi? நீ எங்க போற? Je vais aller traverser ce village là. இத இந்த வில்லேஜை traverse பண்ண போற. Ok, t'as des montres là. இத உனக்கு நல்ல வாட்ச் வச்சுக்கிறேன். அந்த வாட்சை கொடுன்னு பிடிக்கிறான் திருட்டு பையன். Qu'est-ce que encore là? இன்னும் என்ன வச்சிருக்காரு கேக்குறான். இத என்கிட்ட கொஞ்சம் காசு அந்த காசையும் கொடுன்னு பிடிக்கிறாரு. நீ ரொம்ப சாந்தியா இருக்கிற. இப்ப நான் குதிரை எடுத்துட்டு போறேன் நீ நடந்து போன. அவர் சொல்லுகிறாரு நான் எல்லாத்தையும் கொடுத்தபடினாலே ரெண்டே ரெண்டு வார்த்தை இருக்குது உன் இடத்துல சொல்லுறதுக்கு. அவர் சொல்லுகிறார் இயேசு உன்னை நேசிக்கிறார். என்ன நான் செய்ய முடியாது வச்சுக்கினேன். இதோ என்ன போக விடுன்னு சொல்றாரு நான் விட மாட்டேன். இதோ நீ திருடுறதுக்கு ரொம்ப வியோலமா இருந்தல்ல. இதோ உன்னுடைய ஆத்மா திருடுறதுக்கு நான் ரொம்ப வயலஸா இருக்க போறேன். இப்போ அவருடைய காலை பிடிச்சிக்கினேன். ஏதோ ஷவால்ல இருக்கிறார். இயேசு அவனுடைய மீட்பர் ரட்சகனா ஏத்துக்கினா நான் உன்னை விட மாட்டேன். இதோ நீ சாவடிக்கணும்னு நினைச்சேன்னா சாவடிச்சிடு. இத அவர் சொல்லுகிறார் இயேசுவின் அன்பு வல்லமை உள்ளது. இதை என்ன உடனே அந்த இதை உன்னுடைய வாட்சை கொடுத்து இதை நீ ஏதோ எனக்கு இப்ப நீ இயேசு யார் அவருமே எனக்கு தெரியாது. நீ ஏற்றுக்கணும்னு சொல்ற. இதை நான் ஏற்றுக்கணும்னா அதுக்காக நீ சாவத்துக்கு இதை நீ அழுவுடைய இது உன்னோட இயேசுக்கு உன்னுடைய வாழ்க்கை அவன் சொல்ற இதை கத்தி வச்சுக்கிறான். இதை நீ தேவனிடத்துல அன்பை நீ பெற்றுக்கொள்ளனா நான் விட மாட்டேன். அந்த மனுஷன் அவரை பார்த்து அவர் இறங்கி இதான் அந்த இயேசுவை குறிச்சு என் இடத்துல பேசு. இதான் அந்த இயேசுவை குறிச்சு என் இடத்துல பேசு. இதோ பேசு. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அன்பு என்ன என்று சொல்லி இயேசுனுடைய அன்பு என்ன சொல்லி இதான் அந்த திருட்டு பையன் கொடுத்து அவன் மிஷனரி ஆகி போயிட்டான். அன்புதான் மாற்றம். தேவனுடைய அன்பு இதை உலகத்தின் அஃபெக்ஷன் இல்ல. தேவனுடைய அன்பை கொடுக்க தயாரா இருக்க வேண்டும். அஃபெக்ஷன் சீக்கிரத்துல வரும் சீக்கிரமா உடஞ்சு போயிடும். இதை எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்ற அந்த காரியம் இதை எனக்கு பிடிக்காது பிடிக்காது சொல்லுவோம். அப்ப அது என்ன அன்பு? Vous allez bien comprendre ce que je parle. Mais l'Esprit Saint continue de venir en vous. Par cette action, il vous a donné l'amour de Dieu, il a répandu en vous. Alléluia. Alléluia. L'Esprit de Dieu, il vous a répandu l'amour
l'amour de Dieu en toi-même. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினுடைய அன்பை உனக்கு Donc கொடுக்கிறார். l'onction te conduit dans la voie de l'éternel. அப்ப அபிஷேகம் உன்னை தேவனுடைய வழியிலே L'onction நடத்தும். t'enseigne de vivre en Christ dans toutes circonstances. எல்லா விதத்திலும் தேவனுடைய L'onction வாழ அபிஷேகம் t'enseigne à கற்றுக் கொடுக்கும். aimer comme Dieu il a aimé l'un l'autre. அபிஷேகம் மற்றவர்களை சிநேகிக்க உனக்கு கற்றுக் கொடுக்கும் தேவன் செய்தது Voilà ce போலவே. qui manque en nous, les frères et sœurs. இதோ என்னுடைய சகோதர சகோதரி அந்த அன்பு Voilà ce qui manque en nous-mêmes. இதை நமக்குள்ள குறைவுபடுகிற காரியம் இது. On peut toujours refléter les dons. இதை எல்லா வரங்களை நம்ம வெளிப்படுத்தலாம். Pour les autres à travers toi. ஆனால் எல்லா மற்றவர்கள் உணர்ச்சி Mais வரும்போது l'Esprit de Dieu, il fera tout. பரிசுத்தவாவினர் எல்லா காரியத்தையும் செய்வார். Pour qu'il te change ta vie. உன்னுடைய வாழ்க்கையை Pour மாற்றுவதற்கு, qu'il t'amène jusqu'à la vie. உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு Il y போவதற்கு. a deux buts. À travers toi, il va toucher les autres. உன்னை கொண்டு மற்றவர்களை தேவன் தொடுவார். À travers toi, il va faire des choses pour te changer. உன்னை கொண்டு உன்னை மாற்றுவதற்கான காரியத்தை Acclame la அவர் parole செய்வார். et gloire à Dieu. தேவனுக்கு மகிமை Gloire உண்டாவதாக. à Dieu. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Levé dans le nom de Jésus-Christ. Amen. எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி Tout ce que tu vas faire, செய்ய வேண்டிய ஒரே c'est காரியம் de donner ta vie. உன்னுடைய வாழ்க்கையை இப்போ தேவனிடத்திலே கொடுக்க போகிறாய். தேவனிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க போகிறாய். L'onction. அபிஷேகம் L'onction. அபிஷேகம் L'onction. L'onction. அபிஷேகம்